السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மத்தியில் அல் குர்ஆன் என்கின்ற தலைப்பில் இந்த குர்ஆன் மாநாட்டிலே எனக்கு உரை நிகழ்த்த வேண்டிக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதரர்களே, முதலாக இந்த தலைப்பை பற்றி ஒரு அடிப்படையான ஒரு விளக்கத்தை நான் சொல்லிக்கொள்ள வேண்டும். தலைப்பை பற்றிய ஒரு அடிப்படையான விளக்கத்தை சொல்லிக்கொள்ள வேண்டும். என்னன்னு சொன்னால், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மத்தியில் அல் குர்ஆன் என்ற இந்த தலைப்பிலே நான் சொல்ல நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த தலைப்பை என்னென்ன கோணங்களிலெல்லாம் யோசிக்கலாமோ அந்த அத்தனை கோணங்களிலும் சுருக்கமான ஒரு விஷயத்தை என்ன செய்யலாம், உங்களுக்கு மத்தியிலே வைக்கலாம் என்று நினைக்கிறேன். முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மத்தியில் அல் குர்ஆன் என்னென்ன அதாவது நல்ல விளைவுகளை ஏற்படுத்தியது என்பது, அதாவது நல்ல விளைவுகளாக அவர்கள் பார்த்தார்கள் என்பது மட்டுமல்ல, எப்படி அல் குர்ஆனை அவர்கள் எதிராக எல்லாம் என்ன செய்தார்கள், அணுகினார்கள், அல் குர்ஆனை எப்படியெல்லாம் அவர்கள் நோக்குகிறார்கள், அதில் உள்ள சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன, இரண்டு பகுதியை அல் குர்ஆனுடைய வசனங்களை படித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள். அதை மாத்திரம் நான் சொல்லுவது இந்த தலைப்புக்கு ஒரு பொருத்தமாக இல்லை. அல் குர்ஆனை ஒரு முஸ்லிம் அல்லாதவர்கள் எப்படியெல்லாம் நோக்குகிறார்கள் என்ற ஒரு பார்வை எம் அனைவருக்கும் என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும் என்பதுதான் இந்த தலைப்புடைய நோக்கம். எங்களுக்கு ஒரு அறிவிக்கணும், முஸ்லிம் அல்லாதவர்கள் எப்படியெல்லாம் அல் குர்ஆனை என்ன செய்கிறாங்க, பார்க்கிறார்கள் அப்படி என்கின்ற ஒரு இஸ்லாத்தை பார்க்கிறார்கள் என்பது இரண்டாவது. நான் இங்கே பேச போகிறது குர்ஆனை எப்படி பார்க்கிறார்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் அல் குர்ஆனை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை பற்றி தான் இந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன், சொல்ல விளைகிறேன். அன்புள்ள சகோதரர்களை, இதில் முதலாவது அடிப்படையான அம்சமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், பொதுவாக எல்லா மதமும் தனது மதத்தை பற்றி பேசும், தனது மதத்துடைய கடமைகளை சொல்லும், தனது மதத்துடைய கிரியைகளை சொல்லும், அதோடு அந்த வேதம் நிறுத்திக் கொள்ளும். அவர்கள் வேதமாக கருதக்கூடியவை என்ன செஞ்சிடும், அதோட நிறுத்திடும். நீங்கள் இப்படித்தான் என்ன செய்யணும், வணங்கணும், எப்படி தான் பார்க்கணும், எப்படி தான் நடந்து கொள்ளணும் அப்படி என்று சொல்லிட்டு அந்த மதம் என்ன செஞ்சிடும், அவளோடு அதை நிறுத்திவிடும். அதை நிராகரிக்கக்கூடியவர்கள், அதை எதிர்க்கக்கூடியவர்களோடு பேசாது, அதை எதிர்க்கக்கூடியவர்களோடு பேசாது என்று சொன்னால் ஒரு முறையில் பேச வாய்ப்பு இருக்கிறது. எப்படி, இதை நிராகரிக்கக்கூடியவர்களெல்லாம் அழிஞ்சார்கள், நரகம் போனார்கள், மோசமானவர்கள், தவறானவர்கள், அவர்கள் என்ன அங்கீகரிக்கப்படக்கூடாதவர்கள், அப்படி மாத்திரம் பேச வாய்ப்புண்டு. பைபிள் அப்படி பேசுகிறது. ஆனால் அல் குர்ஆன் அது அப்படி மாத்திரம் அல் குர்ஆன் பேசவில்லை. அதாவது இது எதிர்க்கக்கூடியவர்களுடைய மறுமையுடைய நிலை என்ன, எதிர்க்கக்கூடியவர்களுடைய அதாவது மறுமையுடைய முடிவு என்ன என்பதை மாத்திரம் அல் குர்ஆன் என்ன செய்யவில்லை, பேசவில்லை. அல் குர்ஆன் என்ன செய்கிறது என்று சொன்னால், ஒருபடி மேலே செல்கிறது. ஒருபடி மேலே சென்று என்னென்னவைகளெல்லாம் அல் குர்ஆன் பேசுகிறது என்கின்றதை நம்ம முதலாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது அல் குர்ஆனுடைய சிறப்பம்சம். அல் குர்ஆனை நோக்கி முஸ்லிம் அல்லாதவர்களை அழைத்தது. இது பிரதானமாக நீங்கள் அடிப்படையிலே பதிவு வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கிய அம்சம். அதாவது முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மத்தியில் முஸ்லிம் அல்லாதவர்களுடைய வேதங்கள் அந்த மதத்துடைய சட்டங்களை, அந்த மதத்துடைய விஷயங்களை பேசிட்டு சுருக்கிக் கொள்ளும். அல்லது கொஞ்சம் ஒரு படி போனால் அதை நிராகரிக்கக்கூடியவர்களை விமர்சித்ததோடு என்ன செஞ்சிடும், முடிச்சிடும். குர்ஆன் நிராகரிக்கக்கூடியவர்களுடைய நிலை என்ன என்பது பேசுகிறது. பேசுவதோடு சேர்த்து நிராகரிக்கக்கூடியவர்களை அறிவுபூர்வமாக எதிர்கொள்கிறது. நிராகரிக்கக்கூடியவர்களை அறிவுபூர்வமாக எதிர்கொள்வது இது அல் குர்ஆனுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம். அன்புள்ள சகோதரர்களே, ஒருவர் மோத அழைக்கிறார் என்றாலே அவரிடத்தில் ஒரு விஷயம் இருக்கிறதுன்னு அர்த்தம். அவர்களிடத்தில் ஏதோ ஒரு வகையில், சரியா பிழையான்றது இரண்டாவது, ஏதோ ஒரு வகையில் ஒரு விஷயம் அவரிடத்தில் இருக்கிறது என்று அர்த்தம். குர்ஆன் என்ன செய்கிறது என்று சொன்னால், முஸ்லிம் அல்லாதவர்களை இரண்டு வகையில் அழைக்கிறது. முஸ்லிம் அல்லாதவர்களோடு குர்ஆன் இரண்டு வகையில் அழைக்கிறது. குர்ஆனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அல் குர்ஆன் காட்டுகின்ற வழிகாட்டல் ஒரு பகுதி. குர்ஆனை நிராகரிக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாத அனைவருக்கும் அவரவர்களுடைய கொள்கைப்படி அல் குர்ஆன் பேசுகிறது. இதுதான் சிறப்பம்சத்தில் மிக முக்கியமான சிறப்பம்சம். அதாவது நீங்கள் பைபிளோ மற்ற வேதங்களை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், அவர்கள் நம்பக்கூடிய வேதங்களை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், முஸ்லிம் அவர்களுடைய வேதங்களை ஏற்றுக்கொள்ளாத எல்லோரையும் ஒரே தரத்தில் பேசும். ஒரே தரத்தில் ஆனாலும் விமர்சிச்சு, என்ன நரகம் நிரந்தரம் இந்த மாதிரியான விஷயங்கள் பேசப்பட வாய்ப்பு இருக்குது. எப்படி பேசல என்று சொன்னால்,
கிறிஸ்தவர்களை வேறாக, யூதர்களை வேறாக, ஏனைய முஸ்ரிக்கீன்களை வேறாக, அழிந்து போன மதங்களை வேறாக இப்படியெல்லாம் என்ன செய்யலை, பேசலை. ஏன்னா அவர்களுடைய கொள்கையை வச்சு தான் அவர்களை என்ன செய்யணும், எதிர்கொள்ளணும். அப்போ அல் குர்ஆன் நீங்கள் பார்க்கலாம், நான் இப்போ உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன், 3-4 விஷயத்தில் அல் குர்ஆன் ஏனைய அதாவது வேதங்களாக நம்பப்படக்கூடியவைகளை விட உயர்ந்து நிற்குது. இது ஒரு உண்மையிலே திறந்த மனதோடு முஸ்லீம் அல்லாத ஒருவர் இந்த குர்ஆனை படித்து அந்த முடிவுக்கு வரலாம். என்ன முதல் அம்சம் அப்படி என்று சொன்னால், குர்ஆன் விமர்சிப்பதோடு நிறுத்தி கொள்ளவில்லை. இது முதல் விஷயம். நிறுத்தி கொள்ளாத பகுதியில் என்னென்ன மாதிரி அழைக்குது என்று சொன்னால், குர்ஆன் அறிவுபூர்வமாக சிந்திக்க அழைக்கிறது. இது இரண்டாவது அம்சம். மூன்றாவது என்ன அப்படி என்று சொன்னால், அந்த அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய விஷயத்தில் குர்ஆன் சவால் விடுகிறது. குர்ஆன் என்ன செய்யுது, சிந்திங்கன்னு மட்டும் சொல்லாது, மோதிப்பாருன்னு குர்ஆன் சொல்லும். மோதிப்பாரு, சவால் விடுக்கக்கூடிய தன்மை. அதாவது குர்ஆனை பற்றி சிந்தியுங்கள், படியுங்கள், குர்ஆனை ஆய்வு செய்யுங்கள் என்றதோட சொன்னா படிங்க, தேடுங்க, சார்பா சிந்திங்கன்னு நினைக்கலாம். எதிராக சிந்திச்சு பாருங்கன்னு குர்ஆன் என்ன செய்யுது, சொல்லுகிறது, சவால் விடுகிறது அல் குர்ஆன். குர்ஆன் அதாவது நீங்க சிந்திச்சு பாருங்க, எதிராக சிந்திச்சு பாருங்க, முடியுமான்னு பாருங்க, பொய்ப்படுத்த முடியுமான்னு பாருங்க, முரண்பாடு காண முடியுமான்னு பாருங்க, அப்படின்றலாம் குர்ஆன் என்ன செய்கிறது, சொல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். நாலாவது சிறப்பம்சம் என்னென்றால், அவரது கொள்கைகளை விழித்து பேசுகிறது. இதை நிராகரித்தவர்களே என்று மட்டும் குர்ஆன் என்ன செய்யல, பேசல. யூதர்களை தனியாகவும், கிறிஸ்தவர்களை தனியாகவும், ஏனைய முஸ்ரிக்கீன்களை தனியாகவும், அதாவது கடந்த கால மதங்களை தனியாகவும் குர்ஆன் அலட்சி என்ன செய்து பேசுகிறது. அவர்களது கொள்கை அவருக்கு சொல்லி, இது சாத்தியமா, இது முறையா, இப்படி நம்பலாமா, நம்ப வாய்ப்புண்டா, இதில் என்ன உண்மை இருக்குது, இது உங்களுக்கு புத்திக்கு படலையே என்று அறிவுபூர்வமாக குர்ஆன் என்ன செய்து பேசுகிறது. அடுத்தது, குர்ஆன் முஸ்லிம் அல்லாதவர்களோடு பேசுகிற நேரத்தில் வைக்கக்கூடிய அதனுடைய வாதாட்ட முறைமைகள், இது எப்படியெல்லாம் எதிர்கொள்கிறது என்பது, எப்படி அல் குர்ஆன் முஸ்லிம் அல்லாதவர்களோடு எதிர்கொள்கிறது அப்படி என்று சொல்றதை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் அல் குர்ஆனுடைய முழுமையான ஆர்கியூமெண்டா எதிர்க்கு தெரியுமா, ஃபர்ஸ்ட் அவர்களுடைய வேத புத்தகம் அவங்க கையில் வச்சுக்கிறாங்களே, அதை வச்சு தான் குர்ஆன் என்ன செய்யும், முதலாவது பேசும். நீங்க உங்களோட கையில் இருக்கக்கூடிய தௌராத்தை படிங்க, நீங்க உங்களோட கையில் இருக்கக்கூடிய இஞ்சியில என்ன செய்ய படியுங்க, இதில் வரக்கூடிய மாதிரியான செய்திகள் உண்மைப்படுத்துகின்ற அமைப்பில் இல்லையா, உங்களுடைய உலமாக்களிடத்தில் கேளுங்க, அவர்கள் இதற்கும் அதுக்கும் என்ன முரண்பாட்டை காணுகிறார்கள், இப்படி என்ன செய்யும், அவர்களோடு பேசக்கூடிய அமைப்பிலான பகுதியால் குர்ஆன் எதை உண்மைப்படுத்துகிறதோ அந்த விஷயங்களில் அவர்களோடு பேசுவதற்கு குர்ஆன் என்ன செய்கிறது, அழைப்பதை நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். அப்ப குர்ஆனுடைய வாதாட்ட முறைமைகளில் பிரதானமான முறை என்ன தெரியுமா, அவர்கள் நம்பக்கூடிய அந்த இடத்திலிருந்து குர்ஆன் என்ன செய்யுது பேசுகிறது. நீங்க எதை ஆதாரமா வைக்கிறீங்க, பைபிள், சரி, பைபிள் இருந்து உனக்கு 4 கேள்வி. இதான் குர்ஆனுடைய மிக ஸ்பெஷலான முறைகளை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். இரண்டாவது, அல் குர்ஆன் பேசக்கூடிய முக்கியமான ஒரு நிலை என்ன என்று சொன்னால், குர்ஆன் முன்னோர்களை ஆதாரமாக வைப்பதை குர்ஆன் தடுக்கவில்லை. முன்னோர்களை ஆதாரமாக வைக்கிறத குர்ஆன் வாதங்களை பாருங்க தடுக்கல. ஆனால் குர்ஆன் முன்னோர்களை ஆதாரமாக வைக்கிற நேரத்தில் அதை பல விஷயங்களோடு நிபந்தனையாக வச்சு சொல்லுது. அதை பல விஷயங்களோடு நிபந்தனையாக வச்சு சொல்லுது. அதுல முதலாவது என்ன கேட்குது என்று சொன்னால், அவர்களது பெற்றோர்கள் விளங்காதவர்களாக சிந்திக்காதவர்களாக இருந்தாலுமா நீங்க ஆதாரம் காட்டுவீங்கன்னு குர்ஆன் கேட்கும். எப்படி, எதுவும் விளங்காதவர்களாக சிந்திக்காதவர்களாக இருந்தாலும் நீங்க பெற்றோர்களோட என்னது இருப்பீங்களா அப்படின்னு ஒரு கேட்கும். அதாவது என்ன, அதுல புத்திக்கு பொருத்தமான வாதம் இருக்கணும். என் முன்னோர்களை நான் இப்படி கண்டேன் என்று சொன்னா உன்னோட புத்தி அதை ஏத்துக்கிறணும். உன்னை புத்தியை ஏத்துக்கலாம வெறுமனே முன்னோர்களோட கண்டதனால புத்தியை புதைச்சிட்டு நான் என்ன செய்வேன்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது என்று குர்ஆன் என்ன செய்யும், பேசக்கூடிய அந்த முக்கியமான தன்மை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இரண்டாவது, முன்னோர்களை ஆதாரம் காட்டுகிற நேரத்தில் குர்ஆன் கேட்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, முன்னோர்களை வச்சு நீங்க பேசுறீங்களே, அந்த முன்னோர்கள் எதை அடிப்படையாக வைத்து செய்தார்களோ அந்த வேதத்தை கொண்டு வாங்க அப்படின்னு குர்ஆன் சொல்லும். முன்னோர்களை சொல்ற நேரத்தில் அந்த முன்னோர்கள் எதை வச்சு நீங்க அதை நடைமுறைப்படுத்தினார்களோ அந்த வேதத்தை கொண்டு வந்து என்ன செய்யுங்க, காட்டுங்கன்னு குர்ஆன் என்ன செய்யும், பேசும். இது இரண்டாவது குர்ஆனுடைய மிக பிரதானமான முறை. மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னால், குர்ஆன் திறந்த சிந்தனையை வரவேற்கிறது. குர்ஆன் அதுக்கு இன்றைக்கு என்ன சொல்றாங்க, பஹ்துல் மௌது என்று, அதாவது திறந்த ஆய்வு என்று சொல்லி அதில் இல்லாததெல்லாம் நுழைச்சிக்கிறாங்க. ஆனால் திறந்த சிந்தனையை, திறந்து சிந்திக்குமாறு குர்ஆன் என்ன செய்யும், அதாவது வலியுறுத்துவதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். உதாரணமாக, அவர்கள் மானக்கேடான விஷயங்களை செய்வாங்க, நிர்வாணமாக தவாப் செய்வாங்க, இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுட்டு எங்களோட பெற்றோர்கள் எல்லாம் இப்படி செய்யறதை நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெற்றோர்கள் எல்லாம் இப்படி செய்வதை கண்டிருக்கிறோம். அப்ப குர்ஆன் கேட்கும், சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தான் எங்களுக்கு இப்படி கட்டளையும் விட்டிருக்கிறான், வல்லாஹு அமரனா பிஹாதா, அல்லாஹ் தான் எங்களுக்கு இப்படி கட்டளையும் விட்டிருக்கிறான்னு வேற சொல்லுவாங்க. அதாவது பெற்றோர்களை கண்டிருக்கிறோம்,
அல்லாஹ் தான் எங்களுக்கு கட்டளை இட்டுக்கிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள். இப்போ அவங்க வேதத்தை கொண்டு வந்து காட்ட மாட்டாங்களே, அந்த ஆரம்ப முன்னோர்கள் இதை செய்ததற்கான கட்டளையாக அல்லாஹ் சொன்னிட்டு சொல்றாங்க, கொண்டு வந்து காட்டுங்கன்னா காட்ட மாட்டாங்க. அதனால அல்லாஹ் தாலா சொல்ற, நபியை நீங்க பதில் சொல்லுங்க, இன்னல்லாஹ் லா யஅமுரு பில் ஃபஹ்ஷா, அல்லாஹ் மானக்கேடான விஷயங்களை ஏவ மாட்டான்னு சொல்லுங்க. அல்லாஹ் தாலா மானக்கேடான விஷயம் என்று தெளிவாக தெரியக்கூடிய ஒன்றை அல்லாஹ் தாலா என்ன செய்ய மாட்டான், ஏவ மாட்டான்னு சொல்லுங்கள். இப்போ இதெல்லாம் குர்ஆன் முஸ்லிம் அல்லாதவர்களை எப்படி எப்படியெல்லாம் பேசுகிறது என்பதற்கு மிக முக்கியமான ஒரு ஆதாரம் என்பதை நம்ம பார்க்குறோம். நான் இப்போ 2 விஷயம் சொல்லிக்கிறேன் உங்கள்கிட்ட. முஸ்லிம் அல்லாதவர்களை குர்ஆன் எப்படி எதிர்கொள்கிறது, எப்படி பார்க்குது. இரண்டாவது, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு குர்ஆன் வைக்கக்கூடிய வாத முறைமைகள் என்னென்ன, குர்ஆன் வைக்கக்கூடிய வாத முறைமைகள் என்னென்ன உங்களுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ நான் ஒரு சில குர்ஆன் வசனங்களை உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். குர்ஆன் சிந்திக்குமாறு அழைத்தது மட்டுமல்ல, இன்னொரு வகையில் மோதுமாறு அழைக்குது. இதுதான் அல் குர்ஆனுடைய ஒரு ஸ்பெஷலான விஷயம். பலர் குர்ஆனை படிக்கிற நேரத்தில் மோதிரத்துக்கண்டு வந்து படித்த பல அறிஞர்கள் இருக்கிறாங்களே, அவங்க படிக்கிற நேரத்தில் அவங்க மனசில் வந்த ஆச்சரியம் என்ன தெரியுமா, மோத சொல்லி நான் மோதிரத்துக்கு தான் வந்தேன், குர்ஆனே மோத சொல்லுது என்றது அவங்களுக்கு பெரிய ஆச்சரியமா என்ன செஞ்சது இருந்தது. குர்ஆனை என்ன செய்தது, மோத சொல்லுது. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் இந்த குர்ஆனை படித்து அதோட மோதக்கூடிய சகோதரர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், நாங்கள் தான் நிறைய முரண்பாடுகள் என்ன செய்வோமே குர்ஆனில் காட்டுவோமே, குர்ஆன் முரண்பாடை காட்ட சொல்லுது, நாங்கள் தான் நிறைய காட்டுவோமேன்னு சொல்லி நாங்கள் முதலாவது என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் காட்டுறது. இரண்டாவது, மோத சொல்லி உங்களுடைய எந்த வேதமாகவும் சொல்லுதான் முதல் விஷயம். நீங்கள் முரண்பாடை காட்டுறதுல உடன்படுவோம், முரண்படுவோம். இரண்டாவது, எங்கேயாவது உங்களுடைய வேதங்களில் ஒரு வசனம் இந்த வேதத்தை சிந்தித்து பாருங்கள், இந்த வேதத்தை சிந்தித்து பாருங்கள், இதில் முரண்பாடு கண்டால் இது இறைவனுடைய வேதம் இல்லைன்னு உங்களுக்கு என்ன செய்யலாம், ப்ரூவ் பண்ணலாம் என்று சொல்ல முடியுதா? சொல்ல முடியல. இவ்வளவோ எட் பண்ணினவங்க, வேதங்கள் என்ற பேரில் இவ்வளவு கூட்டினவங்க, இந்த வசனத்தை சேர்த்து எட் பண்ணிக்கலாமா இல்லையா? எட் பண்ண அவர்களால் முடியவில்லையே. அவங்களுக்கே தெரியும் நம்ம தான் எழுதி கொண்டிருக்கிறோம், நிறைய முரண்பாடு என்ன செய்யும் வரும் என்பது அவர்களுக்கு என்ன தெரியும், அதனால் எட் பண்ண முடியல. குர்ஆனுடைய இந்த சவால் முறைகளை பாருங்கள், நல்ல முறையில் புரிஞ்சுங்க. சிந்திக்குமாறும் சொல்லுது, சோதிக்குமாறும் சொல்லுது. குர்ஆன் சிந்திக்குமாறும் சொல்லுது, சோதிக்குமாறும் சொல்லுது. இப்போ பாருங்க, அல்லாஹ் தஆலா சூரா அன்ஃபால்ல முஸ்லிம் அல்லாதவர்கள் எப்படியெல்லாம் குர்ஆனுக்கு வாதம் வைத்தார்கள் என்று அன்றைய காலத்தில் வச்ச வாதங்கள் அல்லாஹ் சொல்றான். 1400 வருடங்களுக்கு முன்னால அந்த வாதங்கள் அப்படியே இன்றைக்கு வைக்கிறத நீங்க பார்க்கலாம். அந்த வாதங்களை இன்றைக்கு அப்படியே வைக்கிறத பார்க்கலாம். பாருங்க, சூரத்துல் அன்ஃபால் 31வது வசனம். சூரத்துல் அன்ஃபால் 31 அல்லாஹ் தஆலா சொல்றான், வைதா துத்லா அலைஹிம் ஆயாத்துனா, எங்களது வேத வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால், காலு கது சமிஅனா லவ் நஷா லகுல்னா மிஸ்ல ஹாதா, இது மாதிரி நாங்கள் எவ்வளவோ கேட்டிக்கிறோம், நாங்கள் விரும்பினா இதே மாதிரி நாங்களும் சொல்லுவோம், நாங்கள் விரும்பினால் இதே மாதிரி நாங்களும் உருவாக்குவோம் என்று அவங்க சொல்றாங்க. இன்றைக்கு சொல்றாங்களா இல்லையா? நாங்களும் உருவாக்குவோம். இன்ஹாதா இல்லா அசாத்தீருல் அவ்வலின், இதெல்லாம் ஆரம்பகால மனிதர்களுடைய கற்பனைகள், இதெல்லாம் ஆரம்பகால மனிதர்களுடைய கற்பனை தொகுப்பை வேதமா என்ன செஞ்சுக்கிறீங்க வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு அவங்க சொன்னார்கள். அதை இன்றைக்கு என்ன செய்யறோம், அதாவது முஸ்லிம் அல்லாஹ் சகோதரர் நிறைய பேர் என்ன செய்யற, குறிப்பாக கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள். அடுத்தது பாருங்க, சூரத்து நஹல் 103 வலக்கத் நஅலம், இன்னொரு விமர்சனம் பாருங்க. ஒன்று கட்டுக்கதை ஆரம்ப காலத்தில், இன்னொன்று என்னன்னு சொன்னா வேறொத்தட்ட பேத்து படிச்சு இந்த முகமது வந்து என்ன செய்யறாரு சொல்றாரு அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி கிறிஸ்தவர் என்றே சொல்றாங்க. எல்லாம் இந்த கிறிஸ்தவர்கள்ட்ட இருந்து கொஞ்சம் அந்த தாக்கத்தின் காரணமாக அங்கிருந்து எழுதி தொகுத்ததை கொஞ்சம் அப்படி கூட்டி குறைச்சி போட்டு புதிய ஒரு மதத்தை என்ன செஞ்சாரு, ஒரு புரட்சியாக உருவாக்கிட்டார் முகமது அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அதுக்காக வேண்டி அன்றைக்கே அவர்கள் சொன்னார்கள். பாருங்க, வலக்கத் நஅலமு அன்னஹும் யகூலுன இன்னமா யுஅல்லிமுஹு பஷருன் லிசானுல் லதீன யுல்ஹிதுன இலைஹி அஜமி வஹதா லிசானுன் அரபியும் முபீன். சூரா நஹல் 103 அல்லாஹ் தஆலா சொல்றான், எங்களுக்கு தெரியும் இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனிதர் தான் இவருக்கு படிப்பிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இந்த குர்ஆன் வந்து ஒரு மனுஷன் தான் இவருக்கு படிச்சு கொடுக்குற வந்து என்ன செய்யறாரு சொல்லிக் கொண்டிருக்கிறாரு என்று சொல்லிட்டு அல்லாஹ் பதில் சொல்றான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இவர்கள் யாரை சுட்டி காட்டுகிறார்களோ அந்த ஆளுக்கு ஒழுங்கா அரபு வராது. ஒழுங்கா அரபு அஜமி என்ற அரபுல சொன்னால் அரபை ஒழுங்காக பேச தெரியாதவர், ஒரு மொழியை ஒழுங்காக பேச தெரியாதவர்கள். அஜமி என்று சொன்னால் என்ன, அதாவது வேற்றுமொழி பேச தெரியாதவர், மொழி தெரியாதவர். விளங்கிட்டா? அஜமி என்றால், அஜமி என்ற வார்த்தை அரபுல குர்ஆன்ல வந்து அஜமி தான் வரும். எப்ப அஜமி வராது குர்ஆன்ல அஜமி வேற, அஜமி என்ற வார்த்தை வரும். அஜமி என்றது பொதுவாக எப்படி என்று சொன்னால், அதாவது அந்த மொழியை ஒழுங்கா பேச தெரியாதவங்க, அந்த மொழியை ஒழுங்கா பேச தெரியாதவங்க. வஹதா லிசானுன் அரபியும் முபீன், இது தெளிவான அரபு மொழி. இந்த அரபு மொழியில நீங்க ஏதாவது பிழை காண்றீங்களா, நீங்க யாரை சுட்டி காட்டுறீங்களோ அந்த ஆள் ஒழுங்கா பேசவே மாட்டாரு அப்படின்னு குர்ஆன் என்ன செய்யுது சொல்லுது.
இப்போ யார் கற்பிக்கிறாரோ அவரை கூட்டிட்டு வந்து ஒரு அவருக்கு என்ன செய்யுங்க, குர்ஆனில் பேசுகிற மாதிரி பேசி காட்டுங்கன்னா பேச இயலாது. அப்படியால வந்து என்ன செய்கிறாங்க, அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு நான் வரேன். என்னன்னு சொன்னால், எப்பயும் ஒன்று புரிஞ்சுக்கங்க, ஒருவர் வந்து நான் இப்போ பேசுகிற ஒரு மணித்தியால நான் பேசுகிறேன்னு வைங்களேன், நான் தான் உங்களுக்கு இந்த இப்படி ஒரு வேதத்தை உருவாக்குறேன்னு வைங்களேன், நாம் பேசுகிற நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் கண்டுருவீங்கன்னா ஒரு சொல்லு மாற்றி இன்னொரு சொல்லு வரும், முந்தி சொன்னது அதே விஷயத்தை ரிப்பீட் பண்ணுவேன், தலைகீழாக பேசுவேன், விளங்கிட்டா, மாறி மாறி வரும், மோதல் வரும், நீங்கள் திருத்தி கொடுப்பீங்க. அவர் வேற மாதிரி சொல்றது என்ன, சொர்க்கத்துக்கு போனார்ன்றதை நான் நரகத்துக்கு போனான்னு என்ன செஞ்சிருவேன், விளங்காமல் சொல்லிடுவேன். மனிதன் அடிப்படையில் எல்லாம் வரும். ரசூலுல்லாஹ் மக்களுக்கு மத்தியிலிருந்து ஓதி காட்டிக்கிட்டே இருக்கிறார், எழுத வாசிக்க தெரியாதவர். ஒரு மணித்தியாலம் ஓதி காட்டுறாரு, அரை மணித்தியாலம் ஓதி காட்டுறாரு, பிறவராம வசனம் சரசரன்னு என்ன செய்யுது வருது. இது 7 மாண்டு கேட்கிறாங்களா? முதல் சவால் அதுதான். இப்போ 7 மாண்டு சொல்லுங்க, யாரையாவது கூட்டி வச்சு ஒரு அவர் பேசணும், சும்மா பேசிட்டு கேட்க கூடாது, விளங்கிட்டா, அமெரிக்காவில் என்ன நடந்துன்னு பேசக்கூடாது. அப்படி பேசாம சமுதாயத்துக்கு தேவையான மாதிரியான பொதுவான விஷயங்கள்லாம் வந்து அதில் எல்லாம் மிக்ஸ் ஆகி வரணும், சயின்ஸ் வரணும், அது வரணும், இது வரணும், மிக்ஸ் ஆகி ஒரு மணித்தியாலத்துக்கு இடையில பிள்ளையெல்லாம் விடாம பேசி காட்ட சொல்லுங்க. யாருக்காவது எவனுக்கும் பேசல, விளங்கிட்டா, பிழை வராம யாருக்கு எந்த மொழியிலையும் பேச சொல்லுங்க, கூப்பிட்டு வச்சு பேசன்னு சொல்லுங்க, தமிழ்லேயே கூப்பிட்டு வச்சு நீ பேசணும். சும்மா வசன நடையெல்லாம் ஒதுக்கிட்டு இருக்க கூடாது, பாடமாக்க கூடாது. நாங்கள் ஒரு தலைப்பு இப்போ தருவோம், அதில் எல்லா விஷயங்களும் வரணும். முன்பின் சொல்லலாம் உனக்கு என்ன செய்யக்கூடாது, பிழையாக கூடாது. நபி சொல்லக்குள்ள இவங்க எழுதி கொண்டிருப்பாங்க, நபி சொல்கிற நேரத்தில் எழுதி கொண்டிருப்பாங்க. அது 7 மாண்டு கேட்கிறாங்களா? வஹாதா லிசானுன் அரபியுன் முபீன், அதில் எதுவுமே என்ன செய்யலை, வரவில்லை. அடுத்தது பாருங்க, இவ்வளோ குர்ஆன் சொல்லிட்டா, இப்போ குர்ஆனுடைய சவாலை பாருங்கள். குர்ஆன் பொதுவிலிருந்து அப்படியே ஆரம்பிச்சுட்டு வரும். ஒன்று என்னன்னு சொன்னால், சூரா இஸ்ரால 88வது வசனம், குல் லஇன் இஜ்தமஅத்தில் இன்சு வல் ஜின்னு அலா அய்யது பிமிஸ்லி ஹாதல் குர்ஆனி லா யஅதூன பிமிஸ்லிஹி வலவ் கான பஅதுஹும் லிபஅதின் தஹீரா. சூரா இஸ்ரா 88. அதாவது நான் ஏற்கனவே சொன்னது ஒரு விஷயம் சொல்லிக்கணும். இது இப்போ நான் இப்படி சொல்றேன் தானே, இதே மாதிரி வேற எந்த வேதத்துக்கு சவால் உடையல. அது காரணம் என்ன? பைபிள் எங்கேயாவது மியூசிக் இல்லாமல் ஓதேல்னு நினைக்கிறீங்களா? பைபிள் வந்து மியூசிக் இல்லாமல் ஓதேலாது. அது வந்து ஒரு கட்டுற மாதிரி தான் இருக்கும். பைபிள் வந்து மியூசிக்கில் ஓதுற வடிவத்தில் இருக்காது, கட்டுற மாதிரி தான். அதான் மியூசிக்கை வச்சு தான் அதை என்ன செய்யணும், நம்ம இது யாரையும் என்னது அதாவது நகைச்சுவை ஆகிறதுக்கோ ஒன்று சொல்லல, உண்மை அது. மியூசிக்கோட தான் அதை என்ன செய்யணும், வாசிக்கணும். அப்போ தான் கொஞ்சம் அதுக்கு உயிர் வரும். ஒருத்தர் கவிதை எழுதுன மாதிரி அது ஓத இயலாது, அதை என்ன செய்ய முடியாது, ஓத முடியாது. அப்போ எனவே இந்த மாதிரி நிலைமையில தான் அது இருக்குது, ஓத முடியாத ஒரு நிலைமையில் இருக்குது. எனவே அதில் இந்த மாதிரி பிள்ளைகள் நிறைய வருவதற்கான வாய்ப்பு என்ன உண்டு. அடுத்தது பாருங்க, அல்லாஹ் தஆலா சொல்றான், ஜின்களும் மனிதர்களும் சேர்ந்தாலும் கூட இது மாதிரி ஒரு குர்ஆனை கொண்டு வராலும் கொண்டு வர முடியாது. இப்போ என்ன சொல்றாங்க தெரியுமா, இன்றைக்கு இதை மாதிரி நம்ம 1000 கொண்டு வரலாம், 1100 வருஷமா ஒன்றையாவது கொண்டு வந்திக்க வேண்டியதானே, ஒரு சவாலுக்காக. கிறிஸ்தவ உலகம் எவ்வளோலாம் செஞ்சிச்சு அந்த டைமில், ஒரு சவாலுக்காக ஒரு குர்ஆன் 6000 வசனங்களை போட்டு எல்லாம் போட்டு குர்ஆனுக்கு சவால். குர்ஆன் சொல்லிச்சு, இந்த ஒரு குர்ஆன் கொண்டு போட வேண்டியதானே, சும்மா ஒரு சவாலுக்காக செஞ்சு பார்க்க வேண்டியதானே, ஏன் செய்யல? இதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்லைன்னா, அப்படியா இதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்லைன்னா சொல்லுவாங்க. அதுதானே மிஷனரி எல்லாம் போட்டு நாடு ஃபுல்லாக பரத்தி என்னமெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அதில் நீங்கள் ஒரு வேலை செய்யுங்க, குர்ஆன் மாதிரி இது மாதிரி 1000 கொண்டு வரலாம் தானே. ஒன்று எல்லாரும் சேர்ந்து, அறிஞர்கள்லாம் சேர்ந்து போட்டு குர்ஆன் எப்படி லா ரைப ஃபீஹி, இதில் சந்தேகம் இல்லை என்று சொல்லுவோம். நீங்களும் அதில் முன்னாடி போடுங்க, இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று சொல்லுங்க. 2ல் 1 செய்யலாம். ஒன்று உடனே அதை மிஷனரி என்ன செஞ்சு இது போட்டிங்கன்னா இருக்கிற இஸ்லாம் நல்லா வளர்ந்து போகும், போடாதீங்கன்னு. அல்லது குர்ஆன் அப்பயே கோப்பி படித்து போடணும், அவ்வளோதான். குர்ஆன் அப்படியே கோப்பி அடிச்சு என்ன செய்யணும், அப்படியே போடும். இது 2 தவிர வேற எதுவும் செய்யலாது. இல்லை செய்யலும் என்று வைங்களேன், 1400 வருஷமா ஏதாவது ஒன்று செஞ்சிக்க வேண்டியதானே, 1400 வருஷமா ஏதாவது ஒன்று செஞ்சிருக்க வேண்டியதானே, செய்ய முடியாது அப்படின்னு குர்ஆன் என்ன செய்யுது, சவால் விடுவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அடுத்ததாக சூரா ஹூது 13 தொடக்க 15 வரைக்கும் குர்ஆனை தான் அல்லாஹ் கொள்ள சொல்றான். சரி, அதுக்கு ஒரு கஷ்டமான வேலை என்ன வைங்களே, அல்லாஹ் அடுத்தது சொல்றான் பாருங்க, அம் யகூலுன இஃப்தரா, அல்லது இவர் கட்டி சொல்றாருன்னு சொல்றாங்களா, முகமது வந்து கடவுளுடைய பேரில் கட்டி சொல்கிறார்கள் என்று சொல்கிறார், அப்படிதான் சொல்றாங்க கிறிஸ்தவர்கள் ஒரு பிரிவினர். ஷைத்தான் இவர் இதில் போய் என்னது இவரை பிடிச்சி இவர் மூலம் அந்த அதாவது கிறிஸ்தவ யூத மதத்தை வழிகெடுப்பதற்காக ஷைத்தான் என்ன செஞ்சான், இப்படி இவர்களை பேச வச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரைட், அப்போ இஃப்தரா இவர் வந்து கட்டி சொல்றாருன்னு சொல்றீங்களா? குல் ஃபஅது பி அஷ்ரி சூரின் மிஸ்லிஹி, பி அஷ்ரி சூரின் மிஸ்லிஹி. சரி, இப்போ 10 சூரத்தை கொண்டு வர சொல்லுங்க, 10 அத்தியாயம், 10 சாப்டர் என்ன செய்யுங்க, கொண்டு வர சொல்லுங்க. வதுஉ மன் இஸ்ததஅதும் மின் தூனில்லாஹி இன் குன்தும் சாதிகீன். அல்லாஹ்வை விட்டுட்டு மற்ற எல்லாரையும் கூப்பிடுங்க. அல்லாஹ்வை கூப்பிடக்கூடாது, அல்லாஹ் நீ தான் ஹெல்ப் பண்ணணும், உனக்கு எதிரான குர்ஆன் உருவாக்க, யாரை கூப்பிடக்கூடாது, அல்லாஹ்வை கூப்பிடாம மற்ற எல்லாரும் என்ன செய், நீ வந்து என்ன செய்யுங்க, கூட்டிக்கங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஒரு சவால் விடுகிறான். ஃபைல்லம் யஸ்தஜிபு, கொண்டு வரலையா, அப்படி சவால் விட்டு அவர்கள் கொண்டு வரவில்லையா, ஃபஅலமு அன்னமா உன்சில பிஇல்மில்லா, அப்ப அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய அறிவுக்கு பின்னால் தான் இது இறக்கப்படுகிறது.
அல்லாஹ்வுடைய அறிவோடு தான் இந்த வேதம் என்ன செஞ்சுக்குது, இறக்கப்பட்டிருக்குன்னு என்ன செய்யுங்க, அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா சொல்றான், வ அல்லா இலாஹ இல்லாஹு ஃபஹல் அன்தும் முஸ்லிமூன், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, நீங்கள் முஸ்லிம்களாவீர்களா அப்படின்னு என்ன செய்யுது குர்ஆன் கேட்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். சூரா ஹூத் 13 தொடக்க 15 வசனம். சரி, 10 சூரத்துக்கு கொண்ட கஷ்டமா இருக்குமே. குர்ஆனுடைய அடுத்த சவாலை பாருங்க, சூரா யூனுஸ் 38. அம் யகூலூன இஃப்தரா, இந்த நபி கட்டி சொல்றாருன்னு அவர்கள் சொல்கிறார்களா, ஃபது பி சூரத்தின் மிஸ்லிஹி, ஒரு சூரத்தை கொண்டு வர சொல்லுங்க, ஒரு அத்தியாயம் கொண்டு. வரலாற்றில் ஒன்று சொல்லுவாங்க, யானையை பற்றி ஒரு அத்தியாயம் கட்டினாங்கன்னு சொல்லுவாங்க, விளங்கிட்டா. அல் ஃபீல் மல் ஃபீல் ஒமாதரா கமல் ஃபீல் லஹு ஹுர்துமுன் தவீல், என்னது யானை என்றால் என்னன்னு தெரியுமா, யானை என்றால் உனக்கு அறிவித்தது எதுன்னு சொல்லி கட்டினேன்னு சொல்லுவாங்க. அது அல்லாஹு ஆலம். சரி, அப்படியே வச்சுக்கங்களேன், இது ஒரு கேள்வியா? எது யானை என்றால் என்னன்னு தெரியுமா? நான் இவனுக்கு கிறுக்கானா நம்ம யோசிப்பேன், யானை என்ன தெரியுமான்னு கேட்கறாங்க, கிறுக்கான்னு யோசிப்போம். அல்லது ஒரு கட்டுக்கதையை மக்கள் எல்லாருக்கும் தெரியாத ஒன்று சொல்லணும். உதாரணமாக சொல்லணும், இப்போ டைனோசரை பற்றி ஒருத்தர் எழுதுறாரு, இதே மாதிரி என்ன செய்யறாரு, கவிதை நடுவில் எழுதுறாருன்னு சொன்னால் நிச்சயமாக சொல்றேன், என்ன தெரியுமா, எல்லா மக்களின் உள்ளத்தை கொண்டு போய் அதை சேர்க்க முடியாது. ஒரு விஞ்ஞான ஆய்வு மாதிரி என்ன செய்ய, குர்ஆனை பாருங்க, விஞ்ஞானத்தை சொல்லும். ஆனா நீங்க விஞ்ஞானத்தை எங்க சொல்லணும் தெரியுமா, ஆக படிக்காம விஞ்ஞானம்டா என்னன்னு எழுத்து தெரியாம விஞ்ஞானம்டா என்னன்னு தெரியாதவன்ட்ட விஞ்ஞானத்தை உங்களுக்கு சொல்லலுமா? அங்கதான் குர்ஆன் இருக்கும், அங்கதான் என்ன செய்யும், குர்ஆன் இருக்கும். குர்ஆன் அந்த மக்களுக்கு மத்தியில் சில விஷயங்களை பேசினது விஞ்ஞானம், சிறந்த வசனங்கள். அந்த மக்கள் நிராகரிக்கிற மாதிரி என்ன செய்யல, அது இருக்கல. இன்றைக்குள்ளவனும் அதை புரியுற மாதிரி என்ன செய்யுது, அந்த வசனம் இருக்கு. ரெண்டு பேரை நினைச்சு உலகத்திலேயே மிக கஷ்டமான வேலை மேலுள்ளவனுக்கு ஏற்ற மாதிரி பேசுறது இல்ல, கீழுள்ளவனுக்கு ஏற்ற மாதிரி பேசுறது மிக கஷ்டமான வேலை. அது ஒருத்தனுக்கு இறங்கி பேசுறது. ஒரு பெரிய பிஹெச்டி முடிச்ச ஒருத்தனை கொண்டு வந்து முதலாம் வகுப்புல மெட்ஸ் படிப்பிக்க வைங்க பார்ப்போம், புள்ள படிக்குமே நினைக்கிறீங்களா? படிக்காது. ஒரு பிஹெச்டி அளவுக்கு வளர்ந்த ஒருத்தரை கொண்டு வந்து பாடர் வகுப்புல ஒரு, அதாவது என்னது இந்த சாதாரண நேசரியில் கொண்டு வந்து மெட்ஸ் பாடம் 1, 1, 2 படிச்சு கொடுக்க சொல்லுங்க, முடியாது. அவன் படுற வேதனைக்கு அந்த நேரத்தில் அவனால முடியாது. ஆனால் குர்ஆன் என்ன செய்யும்டா, எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி குர்ஆன் என்ன செய்யும், அந்த பேச்சு என்ன செய்யும், குர்ஆன் வைத்திருக்கும். அதான் குர்ஆனுடைய ஸ்பெஷாலிட்டி. அடுத்து பாருங்க, ஒரு சூரத்தை கொண்டு வர சொல்லி குர்ஆன் சொல்லுது, சூரா யூனுஸ் 38. அடுத்ததாக ரைட் வசனம் எல்லாம் அப்படி நீங்கள் கொண்டு வர முடியாது என்ற அடிப்படையில் தருது. இப்போ நான் சொன்ன தர்த்தீபில் தான் இது வந்துச்சுன்னு அர்த்தம் இல்லை, நான் ஒரு தர்த்தீபில் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. அடுத்து என்ன, சூரத்து நிசா 82, 83 வசனம். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், குர்ஆனை படிக்க மாட்டீங்க, கொஞ்சம் ஆய்வு செய்யுங்க, இந்த குர்ஆனை ஆய்வு செய்யுங்க. அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் ஆய்வு செய்யக்கூடாதா? வலவ் கான மின் இன்தி கைரில்லா, அல்லாஹ் அல்லாத வருடத்திலிருந்து இது வந்திருந்தா லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, இதிலே நிறைய முரண்பாடுகளை அவர்கள் கண்டிருப்பார்கள், நிறைய முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள். அப்போ அல்லாஹ்விடமிருந்து வந்திருந்தா கொஞ்சம் முரண்பாட்டை கண்டிருப்பார்கள், அப்படி அர்த்தம், அப்படி அர்த்தம் அல்ல. மக்கள்கிட்ட வந்திருந்தா நிறைய முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள். மக்கள்கிட்ட இயல்பு கொஞ்சம் முரண்பாடு அல்ல, நிறைய முரண்பாடு. இறைவன்கிட்ட வந்திருந்தா முரண்பாடே என்ன செஞ்சிருக்காது, இருந்திருக்காது. எனவே குர்ஆன்ல முரண்பாடு இல்லையா, அப்ப அது இறைவனுடைய வேதம் என்று சொல்லுங்க. இது அர்த்தம் என்ன தெரியுமா, நீங்க ஹக்கையே ஒரு 40 பக்கம் எழுதினாலும் உங்கள முரண்பாடு வரும். எப்படி, உண்மையை நீங்க 40 பக்கம் எழுதுறீங்க, நீங்க நான் 40 பக்கம் உண்மையை எழுதுறோம், ஆனா முரண்பாடு என்ன செய்யும், என்ற பேச்சில் வரும், உண்மையில வராது, என்ற பேச்சில் என்ன செய்யும், வரும். அல்லாஹ் அல்லாத இடத்துக்கு இது வந்திருந்தால் அது ஹக்கா இருந்தாலும் பாத்திலா இருந்தாலும் என்ன செஞ்சிருக்கும், அதில் முரண்பாடு நிச்சயமாக வந்திருக்கும், முரண்பாடு நிச்சயமாக வந்திருக்கும். குர்ஆன் என்ன செய்து சொல்வதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே குர்ஆனுடைய சவால் தெளிவாக இருக்கிறது. அடுத்தது சூரா ஃபுஸ்ஸிலத் 42 வசனம். லா யஅதீஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் ஹல்ஃபிஹி தன்ஸீலும் மின் ஹக்கீமின் ஹமீத். அந்த இறைவனுடைய, அதாவது எந்த புறத்தில் இருந்த அதாவது இறைவன் பக்கத்திலிருந்து பாத்திலே வராது, புகழுக்குரியவன் அதாவது ஞானமுடையவன். சூரத்துல் ஹிஜ்ர் 9 வசனம். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நாங்களே இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம், நாங்களே பாதுகாப்போம், நாங்களே இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம், நாங்களே பாதுகாப்போம். குர்ஆன் என்ற அந்த வசனம் அதில் வரல, திக்ர் என்ற வார்த்தை வருது. நம்ம குர்ஆனுக்கு சொல்ற நேரத்தில் குர்ஆன் என்று சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய எல்லா வகை ஹதீஸ் உட்பட எல்லா வகையும் அந்த திக்ர் என்ற வார்த்தை என்ன செய்யும், குறிக்கும். அதை நாம் பாதுகாத்தோம் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். பண்புள்ள சகோதரர்கள், இப்போ குர்ஆன் தெளிவான ஒரு மௌகிஃப்ல இருக்கு. இதுக்கு பிறகு வந்து எது சொல்லக்கூடாது, குர்ஆன் மாதிரி 1000 உருவாக்கலாம், உருவாக்கி காட்டிட்டு பேசணும், இல்லாட்டி பேசாமல் இருக்கும். உருவாக்கி காட்டிட்டு பேசணும் அல்லது பேசாமல் இருக்கும். உருவாக்கலாம் லாம்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. உங்களுக்கு சான்ஸ் தந்து தானே இருக்குது, செய்ய வேண்டியதானே உண்டு. இரண்டாவது விஷயம், குர்ஆன்ல வந்து நிறைய முரண்பாடுகளுக்கு நாங்கள் நிரூபிப்போம் என்றாங்க. முதலாவது விஷயம், இது மாதிரி உங்களோட வேதம் சவால் விடுதா, அதுக்கு பிறகு விஷயத்துக்கு வாங்க. இது மாதிரி உங்கள் வேதம் சவால் விடுகிறதா, ஒரு சூரத்தையாவது கொண்டு வா, ஒரு இதையாவது கொண்டு வா, சவால் விடுதா, விட இல்லையா? சவால் விட்டா தான் வேதமானு கேட்பாங்க, சவால் விட்டா தான் வேதம். சவால் விட்டால் தான் யாரோட எந்த மக்களோட பேசுறாங்களோ அவங்களுக்கு சவால் விட்டா தான் என்னது அது வேதமாக இருக்கும். வரலையா, ஃபர்ஸ்ட்டுக்கு அதை ஏற்றுக்கங்க.
முதலாவது விஷயம் என்ன செய்யணும்னு சொன்னால், அதாவது களவெடுத்தது நியாயமா இல்லையான்னு பேசுறதுக்கு முன்னால நீ களவெடுத்தியா இல்லையான்னு ஏத்துக்கலாம். அதுக்கு பிறகு அடுத்த மேட்டருக்கு என்ன செய்யணும் வரணும். உன்னுடைய வேதத்தில் வந்து முரண்பாடுகள் சம்பந்தமான சவால் இல்லை என்று ஏற்றுக்கொண்டு விட்டு முரண்பாடுகளை பட்டியல் போடுறதுக்கு வர வேண்டியதான். அதுக்கு பின்னால நீங்க என்ன முரண்பாடுகள் என்று சொல்றீங்களோ அது முரண்பாடா, உண்மையிலே இந்த உலகத்தில் முரண்பாடா கருதப்படுமா அப்படின்றது என்ன செய்யலாம், பேசலாம். ஏன்னா குர்ஆனுடைய முரண்பாடுகள் சம்பந்தமா பல விஷயங்கள் வைப்பாங்க. ஒருத்தர் வந்து என்ன செய்வாரு, பிள்ளைக்கு பால் தான் கொடுக்கணும்னு சொல்லுவார். உதாரணமான ஒரு வசனம் சொல்லுவார், பால் தான் கொடுக்கணும்னு. அவர் வீட்டுக்கு போன இடத்துல 3 வயசுல கிழங்கு கொடுத்துட்டீங்கிறாரு. அப்பா முரண்பாடு, நீ தான் சொன்ன பால் தான் கொடுக்கணும், கிழங்கு கொடுத்துட்டீங்கிறா. நான் சொன்னது 2 வயசுக்குள்ள, நான் சொன்னது எதுக்கு 2 வயசுக்குள்ள, நீ 3 வயசுல இருந்து கேள்வி கேட்ட அந்த மாதிரியான விஷயங்கள் தான் முரண்பாடு அவர்கள் காட்ட போகின்ற விஷயம். எண்ணிக்கையில ஒரு நாள் காட்டவே முடியாது. இது ஒரு சுருக்கமான விஷயம். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் சவால்ல மிகவும் தெளிவாக இருக்குது. ஒரு முஸ்லிம் என்பதற்காக மட்டும் இந்த வார்த்தையை நாங்கள் பேசல, திறந்த மனதோடு தான் என்ன செய்கிறோம், இதுல பேசுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரைட். அடுத்ததாக என்ன, அன்புள்ள சகோதரர்களே, இதுல ஒரு ஆச்சரியமான ஒரு பிரதானமான விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ அண்மை காலமாக வந்து ஒரு சிலர் கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் இயல்புல என்ன இருக்குமெண்டா, விவாதங்களுக்கு போக மாட்டாங்க. விவாதங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டார்கள், முரண்பட்டு கொள்ள மாட்டார்கள். அது வந்து அது ஒரு தெய்வ கூட்டம் மாதிரி அவங்க பார்ப்பாங்க. நம்முடைய அந்த இறைவனுடைய ஒரு அருள், அது அந்த உள்ள உதிப்பு கிடைச்சா அவர் நேர்வழி வள போறாரு, இல்லைண்டா இல்லை, இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து எப்படி, அதாவது ரைட் மோதி பாப்பமே அப்படின்னு இறங்குவாங்க. இந்த மோதி பாப்பம் இறங்குறவங்களை வரவேற்கணும். ஏன்னா அதுதான் வாசலை என்ன செய்யும், நிறைய திறக்கும். ஏன்னா அவர்கள் நேரா நிக்க நினைக்கிறாங்க பாருங்க, அந்த நேரா நிக்கிற நேரத்தில் அது பாத்திலாக இருந்தா அவர்களால் சில விஷயங்களை சமாளிக்க முடியாமல் என்ன செய்யும், போகும். அதில் நம்ம புதுசாக என்ன தமிழ்நாட்டில் பகுதியில் பார்த்து கொண்டு வருகிறோம் என்ன சொன்னால், சேனலெல்லாம் திறந்து போட்டு எனது குர்ஆனுடைய விஷயங்கள் எல்லாம் எடுத்து பப்ளிக்காக என்ன செய்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் பேசிக்கிட்டு வருவதை நம்ம பார்க்கிறோம். அவங்களுடைய பெரிய பிரச்சனை, சரி கிறிஸ்தவர்கள் வந்து இப்போ நான் விமர்சன ரீதியாக அணுகிறத மட்டும் தான் உங்களுக்கு பேசிக்கின்றேன், சார்பாக அணுகிறத கடைசியில் இன்ஷா அல்லாஹ் சொல்கிறேன். அதாவது அவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், குர்ஆனை எப்படி எப்படியெல்லாம் விமர்சன ரீதியாக அணுகுவார்கள் அப்படி என்று சொன்னால், குர்ஆனை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரித்து சொல்லுது. அவர்கள் எப்படியெல்லாம் அணுகுவாங்கன்னா, முதலாவது குர்ஆனை தங்களுடைய சேவைக்கு யூஸ் பண்ணுவாங்க. முதல் விஷயம், குர்ஆனை குறிப்பாக கிறிஸ்தவர்கள் தங்களை வலுப்படுத்திக் கொள்ள குர்ஆனை யூஸ் பண்ணுவாங்க. பாத்தீங்களா, குர்ஆன்ல சூரா மரியம் என்று வருது, ஆயிஷாண்டு வரல. ஏன், என்னது, உங்களை நாம் அலா நிசாயில் ஆலமீன், அதாவது இந்த உலகத்தாரை விட சுத்தப்படுத்தி இருக்கிறோம். அதில் ஆயிஷா ரதியல்லாஹு வருவாங்க, ஹதீஜா ரதியல்லாஹு வரும். அவங்க எல்லாரையும் விட யார் சுத்தமானவரா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் சுத்தமானவர்னு குர்ஆன் சொல்லுது. எனவே குர்ஆன் கிறிஸ்தவத்துக்கு தான் என்ன செய்யுது, அழைக்குது. குல் ஹாத்து புர்ஹானக்கும் இன் குன்தும் சாதிகீன் சொல்ல, குல் ஃபஅது பி தௌராத்தி ஃபத்லூஹா, தௌராத்தை கொண்டு வாங்க, ஓதி காட்டுங்கன்னு குர்ஆன் என்ன செய்யுது, சொல்லுது. இன்ஜீல்ல காண்றதா சொல்லுது. உலமாவுல் என்னது, அதாவது அஹ்லுல் கிதாபுடைய உலமா, பனி இஸ்ராயில், பனு இஸ்ராயிலுடைய உலமாக்களை பற்றி குர்ஆன் சொல்லுது. எனவே குர்ஆன் வந்து என்ன செய்யுது, பாராட்டத்தான் செய்யுது. குர்ஆன் வந்து கிறிஸ்தவ பக்கம் தான் என்ன செய்யுது, அழைக்குது. இவங்க நினைக்கிற மாதிரி விளக்கம் இல்லைன்னு முழுமையாக குர்ஆனுக்கு அவர்கள் ஒரு சைத்தானிய தஃசீரை தயாரிப்பார்கள். இது குர்ஆனுடைய விஷயம். இவர்களை பொறுத்த வரைக்கும் யாரை இதில் வெற்றி கொள்ளலாம் என்று சொன்னால், சாதாரணமாக குர்ஆன் பற்றி அறிவில்லாமல் இருக்கக்கூடிய மக்களை சில பொழுதுகளில் வெற்றி கொள்ளலாம். ஆனால் ஒரு முஸ்லீம் ஈமான விட்டு கொடுக்கிற குறைவு வெற்றி கொள்ளலாம். ஆனால் இவர்கள் குர்ஆனை உண்மையிலே திறந்த மனதோடு ஆய்வு செய்து கிறிஸ்தவத்தை யூதம் அதாவது இஸ்லாம் ஆதரிக்கிறதா அல்லது குர்ஆனுடைய நீதித்தன்மைக்கு நீங்க சொல்ற வசனங்கள் ஆதாரமா என்று கேட்க விளைஞ்சாங்கண்டா அதுக்கு தான் ஆதாரம் குர்ஆன். குர்ஆன் உங்களுக்கு நீதி வழங்கி இருக்குது. உங்களுடைய நல்லதை நல்லதென்று சொல்லுது, உங்களது கெட்டதென்று சொல்லுது. அல்லாஹ் தஆலா சொல்றான், லக்கத் கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹ சாலிசு ஸலாஸா. அல்லாஹ் தஆலா மூவரில் ஒருவர் என்று சொன்ன ட்ரினிட்டியை, திரித்துவத்தை, மூவரில் ஒருவர் என்று சொன்ன அவர்கள் எல்லோரும் காவிர்களாகி விட்டார்கள் என்று குர்ஆன் என்ன செய்யுது, சொல்லுது. இந்த வசனத்தை எடுத்து வச்சு, ஆமா மூவரில் ஒருவர் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. கடவுள்ன்றது மூவரில் ஒருவர் சொல்ல, மூவர் அவ்வளவுதான். அதாவது திரித்துவம் என்று சொல்லணுமே வெளியே இந்த எண்ண கூடாது. அப்படி என்றெல்லாம் கூட அந்த வசனத்தை என்ன செய்வார்கள், தஃசீர் பண்ணி குர்ஆனை இஸ்திக்லால் குர்ஆன், விளங்கிட்டா, குர்ஆனை தவறாக பயன்படுத்துவதற்கு கிறிஸ்தவர்கள் இந்த குர்ஆனை யூஸ் பண்றாங்க. முதல் விஷயம் விளங்கிட்டா. இரண்டாவது, கிறிஸ்தவர்கள் இந்த குர்ஆனை பார்க்கிற நேரத்தில் இந்த குர்ஆன் அரபுகளுக்கு மட்டும் அப்படி என்று சொல்கின்ற கிறிஸ்தவர்கள் என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. அரபுகளுக்கு மட்டும் குர்ஆனை ஏற்றுக்கொள்றாங்க. ஆனால் யாருக்கு மட்டுமா, அரபுகளுக்கு மட்டும் அப்படின்னு ஏற்றுக்கொள்வதை நம்ம என்ன சொல்வதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அடுத்ததாக, ஆனால் இத்தனைக்கும் குர்ஆன் தெளிவாக என்னது, காஃபத்தன் லின்னாஸ், எல்லா மக்களுக்கு அனுப்பி இருக்கிறோம். அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், முழு உலகத்துக்கு ரஹ்மத்தா தான் அனுப்பி குர்ஆன் சொல்லும். ஆனால் பைபிள் அப்படியெல்லாம் வராது, உலகத்தாருக்கெல்லாம் என்ன செய்யாது, வராது. ஆனால் அந்த பைபிள் வந்து உலகத்தாருக்கு வந்திருக்குதான். உலகத்தாருக்கு பேசக்கூடிய குர்ஆன் அரபுக்கு மட்டும் வந்திருக்குதா, பார்த்துக்கங்க. அப்போ இந்த மாதிரியான பேச்சு நடைகள் அவர்கள்ட்ட என்ன செய்யலாம், பார்க்கலாம். அடுத்ததாக என்னன்னு சொன்னால், சிலர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், குர்ஆனை இப்போ அவர்கள் உங்களுக்கு தெரியும், நிறைய கிறிஸ்தவ உலகத்தை வச்சே நான் பேசுறேன்னு சொன்னால் அவர்கள் தான் 200 கோடி பேர் என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. மற்றவர்கள் குர்ஆனை ஒன்று மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஒன்றில் பாராட்டுவாங்க அல்லது தீவிரவாதம் பண்ணுவாங்க. இதுதான் முஸ்லீம் அல்லாதவர்களை பொறுத்த வரைக்கும் குர்ஆனை ஒன்றில் பாராட்டுவார், அதாவது கிறிஸ்தவ யூதர்கள் அல்லாதவர்கள் பாராட்டுவார்கள் அல்லது குர்ஆன் தீவிரவாதத்தை போதிக்கிறது என்று சொல்வார்கள். கிறிஸ்தவர்கள் மட்டும் தான் கொஞ்சம் நெருங்கி வாதிப்பார்கள், நெருங்கி உள்ளுக்கு வருவாங்க.
சரியா? இப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க குர்ஆன் என்ன பார்க்கணும், அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹசீமத்து நஃப்ஸி அவருடைய கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு என்னன்னு சொன்னால், கிறிஸ்தவ பிரச்சாரர்களுக்கு இந்த ஒரு மனத்தோல்வி ஒன்று இருக்கு. என்ன மனத்தோல்வி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம அடிக்கடி என்ன சொல்கிறோம், பைபிள் இல்லை இட்ஸ் லைப்ரரி. அந்த இவர் சொன்ன மாதிரி யார், இந்த அஹமதினார் சொன்ன மாதிரி அது ஒரு லைப்ரரி. அப்படின்னா என்ன, பைபிளில் லைப்ரரினா ஒரு லைப்ரரியில் ஒரு பைபிள் வச்சு ஒரு பைபிள் தானே அது. ஆனால் முழு லைப்ரரியில் ஒவ்வொரு விதமான பைபிளின் தான் அர்த்தம் என்ன, அதான் அது லைப்ரரின்னு அர்த்தம். விளங்கிட்டா? அப்படின்னா அவர் சொல்கிறாங்க 70 லட்சம் பைபிள் இருக்குது. விளங்கிட்டா? இந்த பைபிளுக்கு அந்த பைபிள் சரி வராது, அந்த மொழிபெயர்ப்பு இல்லை, ஒரிஜினல் டெக்ஸ்ட். விளங்கிட்டா? நம்ம எதை டிரான்ஸ்லேட் பண்ணணுமோ அந்த டெக்ஸ்ட் வந்து என்ன செய்யுது, தமிழில் எடுக்கிறோம். தமிழில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண என்ன செய்யும், மொழிபெயர்ப்பு இல்லை, அதான மூலமே இல்லை, இதான பைபிள். இதை அப்படியே கலெக்ட் பண்ணால் அப்படி நேருக்கு அத்தியாயங்கள் காணாமல் போகிறது, வசனம் காணாமல் போனால் பரவாயில்ல, அத்தியாயங்கள் காணாமல் போகிறபடி தோல்வியெல்லாம் அவர்களோட உள்ளத்தில் இருக்குது. அடுத்தது ஒன்றுக்கொண்டு முரண்பாடு. இதுகளுக்கு அவங்க கண்டுபிடிச்ச 2 விஷயம், இந்த குர்ஆனை பார்த்தவர்கள் கண்டுபிடித்த 2 முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஒன்று, புதுசாக அது உருவாக்கிட்டு வர்றது, இறக்கப்பட்டது அருளப்பட்டதுன்னு நாங்கள் சொல்கிறது தானே, அவங்க வந்து அதை சொல்கிறது இன்ஸ்பிரேஷனா. என்ன அது, உள்ளத்தில் உதிப்பு. அது உள்ளத்தில் என்னது, உதிப்பு தான். உதிப்புக்கு வார்த்தை தேவையில்லை, உதிப்புக்கு வார்த்தை தேவையில்லை. குர்ஆனை வந்து நீங்க என்னது வசனத்துக்கு வசனமா இறங்கின நம்புறீங்க, அது இறங்கல 2வது விஷயம்னு சொல்லிக்கொள்வாங்க. சரியா? குர்ஆன் வந்து வசனத்துக்கு வசனம் இறங்கி நாங்கள் சொல்றோம். என்ன சொல்றோம், இறைவன்ட்டு எந்த வசனத்தில் இறங்கிச்சோ அதே மாதிரி எழுதப்பட்டு அதே மாதிரி பாதுகாக்கப்பட்டு அதே மாதிரி மனனம் பண்றோம். அவங்களுக்கு அதை சொல்லிக்கல இயலாது. அதுக்காக அவங்க கண்டுபிடிச்ச என்னன்னு சொன்னா, இது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். என்ன ஒரு, அதாவது என்ன சொல்றது, உந்துதலின் வெளிப்பாடாக எழுதினது. அப்படி எழுதினா நீங்களும் உந்தப்படுறீங்க ஒரு இடத்துல, நான் ஒரு இடத்துல உந்தப்படுறேன். இறைவனுடைய இதன் மூலம் நான் நல்ல ஒரு மனிதனாக இருந்து இறைவனுடைய வேதத்தை எழுத உந்தப்படுகிறேன். இப்படி உந்தப்படுற நேரத்தில் நான் உண்ட என்ன செய்ய எழுதுறேன், நீங்க ஒன்று எழுதுறீங்க. அப்போ நீங்கள் எழுதினதுக்கு நான் எழுதுறதுக்கு சில டிஃபரன்ஸ் என்ன செய்யும், இருக்கும். எனவே இதை வச்சு இது இறைவனுடைய வேதம் இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு ஒரு புதுசான ஒரு கற்பனை என்ன செஞ்சுக்கிறாங்க, கண்டுபிடித்து இருக்கிறார்கள். இது அவர்கள் சொல்ல. எனவே நீங்கள் அவர்களோட பேசுகிற நேரத்தில் இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்ளணும். எது, வசனத்துக்கு வசனம் அவங்க பார்க்க மாட்டாங்க. அவர்களுடைய நம்பிக்கை நாங்கள் எவ்வளோ சொன்னாலும் ஏன் ஏறாமல் இருக்கிறது காரணம் என்ன, அவங்க இப்போ உண்ட மக்களுக்கு போட்டுடுறாங்க, இது உந்துதல் எழுதினதப்பா, நீங்கள் கடவுளில் உந்துதலில் பேசினீங்கன்னா அது ஒரு வார்த்தை வரும், நான் ஒரு உந்துதலில் பேசினா இன்னொரு வார்த்தை வரும், அதுக்கு அது முரண்பாடாக காணலாமா அப்படின்னு ஒரு வார்த்தை என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இதே அவர்களுடைய தோல்விக்கான ஆதாரம். இதே அவர்கள் அப்படின்னா நீங்க ஓகே இன்ஸ்பிரேஷன் சொல்லுங்க, ஒன்றை சொல்லிட்டு வசனத்துக்கு வசனம் இறக்கப்படவில்லை, வசனத்துக்கு வசனம் எழுதப்படவில்லை, வசனத்துக்கு வசனம் பாதுகாக்கப்படும், அது சொல்லுங்க. முதலாவது சொல்லிட்டு இன்ஸ்பிரேஷன் என்ன செய்ய சொல்லுங்க. நாங்க என்ன சொல்றோம்னா வசனத்துக்கு வசனம் இறக்கப்பட்டுச்சு, வசனத்துக்கு வசனம் எழுதப்பட்டுச்சு, பாதுகாக்கப்பட்டுச்சு. இப்போ அது வந்து அது ஸ்ட்ராங்காக நிற்கிது. அது உண்மையிலேயே ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான வாதம். அதனால குர்ஆன்ல எங்கடா ஒரு பிழை கண்டுபிடிக்கலாம் அப்படி தேடுறதுக்கு இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், ஒரு சகோதரர் சேனலில் பேசுகிறாரு, எடுத்து வச்சு குர்ஆனில் வந்து என்னது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் எந்த விதமான கூட்டல் குறைத்தலும் இல்லை. பாருங்கள், இப்போ நான் ஒரு டிரான்ஸ்லேஷன், நான் ஒரு குர்ஆனை எடுத்து வந்திருக்கிறேன், இதில் 2 வசனத்தை காணோம், இதில் 2 வசனத்தை காணோம். அப்போ இதே பெரிய நிரூபிக்கிறது குர்ஆனுக்கு முரண்பாடு. இது ஒரு வாதமானு கேட்குறேன். எல்லா வசனங்களும் எடுத்து வாட்சி விளக்கம் சொல்லுவார், அதை எடுத்து காட்டலை. அது என்ன குர்ஆன் பார்க்கறதுக்கு பெருசாலாம் பார்த்தோம், பார்க்க கிடைக்கல. அது என்ன குர்ஆன், அது என்ன குர்ஆன் காட்டலை, முதல் விஷயம். இரண்டாவது, இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் காதியானிகள், ஷியாக்கள், ஹவாரிஜிகள், எந்த பிரிவுகள் உட்பட எல்லோரிடத்திலும் ஒரே குர்ஆன் தான் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். ஷியாக்களுடைய நம்பிக்கையில் தான் குர்ஆன் குறைக்கப்பட்டிருக்கு, மாற்றப்பட்டிருக்குது, அது செய்யப்பட்டிருக்குது, அந்த முஸ்தஃபா ஃபாத்திமாவை காணாமல நம்பிக்கையில் உள்ளது. ஆனால் குர்ஆன் எடுத்துக்கினா என்னது, அதே குர்ஆன் தான். யாரை எடுத்துக்கினாலும் சரி, தஃப்சீரில் ஏதாவது சொல்லுவாங்க, மொழிபெயர்ப்பில் ஏதாவது செய்வாங்க, அது வேற. எங்களுடைய பேச்சு மனிதர்களுடைய தவறு அல்ல. அல்லாஹ் இறக்கி அந்த வேதத்தில் உள்ள விஷயம் கண்டுபிடிக்க முடியுமா அப்படி என்று சொல்றது தான் எங்களுடைய சவால். இந்த சவாலை நிரூபிக்க முடியவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் அவர்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தவறான ஒரு ஆயுதம். அவர்களால் காட்ட முடியாது. ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, வேண்டாம் ஒன்று செய்யலாம். இவங்களே பிளான் பண்ணி ஒரு பிரஸ்ஸை உருவாக்கி ஒரு குர்ஆனை பிரிண்ட் பண்ணி பார்த்தீர்களா, இந்த குர்ஆனில் என்ன செய்து மாற்றமாக இருக்கிறது அப்படின்னா நீ என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த குர்ஆன் அடிப்படையில் பாடமாக்கினா 10 பேரை கொண்டு வா, 10 பேரை கொண்டு வந்து உதவி. நான் உனக்கு எங்களுடைய குர்ஆன் அடிப்படையில் நீ என்ன செய்யும், டிக்கெட் போட்டு தாரோம். என்ன, சவுதிக்கு போ, கட்டாருக்கு போ, ஜப்பானுக்கு போ, அமெரிக்காவுக்கு போ, யூகேக்கு போ, யமனுக்கு போ, 5 பேரை தூக்கிட்டு வந்து கேளு. விளங்கிட்டா? எல்லாரும் பிழை விடாமல் என்ன செய்வாங்க, ஓதுவாங்க. நீ திருத்தினா சரியா திருந்துவாங்க. அர்த்தம் என்ன, அந்த வசனமுடைய இது அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கிறதுக்கு பெரிய ஒரு ஆதாரம் இது. இது அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை என்கின்ற ஒரு கவலை, அவங்களால் தோல்வி, இது ஒரு பெரிய ஒரு மனத்தோல்வியாக என்ன செய்கிறாங்க அவர்கள் பார்க்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு விஷயத்தை அவங்க யூஸ் பண்ணுறாங்க குர்ஆனுடைய இதுக்காக வேண்டிய என்னன்னு சொன்னால், கிராஅத் ஜம்உல் குர்ஆன். குர்ஆன் சேர்க்கப்பட்டது சம்பந்தமாக, ஒன்று சேர்க்கப்பட்டது சம்பந்தமாக வரக்கூடிய அறிவிப்புகள், குர்ஆன் ஒன்று சேர்க்கப்பட்டது சம்பந்தமாக வரக்கூடிய அறிவிப்புகளை எடுக்கிறது.
இரண்டாவது வந்து குர்ஆன் பல முறையில் ஓதலாம் என்று வரக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இந்த ரெண்டையும் எடுத்து என்ன செய்வாங்க பார்த்தீங்களா, குர்ஆன் ஒன்று கொண்டு மாற்ற மாட்டதுக்கு இது பெரிய ஒரு ஆதாரம் அப்படின்னு எடுத்து காட்டும். முதலாவது எங்களுடைய கேள்வி என்ன தெரியுமா, நீ வரலாற்றுக்கு போ, அதுக்கு போ, இதுக்கு போ, எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் சரிப்படுத்திக்கிறாங்கன்னு சொல்கிறேன். நாங்கள் எங்களுடைய கேள்வி என்னன்னா, இன்றைக்கு இந்த உலகத்தில் 700 கோடி பேர் இருக்கிறாங்க. இந்த 700 கோடி பேரில் நீ எந்த மூளைக்கு போயாவது குர்ஆன் மனநமிட்ட கொஞ்சம் பேரை எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வந்து அவர்களை ஓதவை. அவர்கள் குர்ஆனில் பிழை, நீ எடுக்கிற முஸ்ஹஃபை தூக்கு, இந்த முஸ்ஹஃப்ல இல்லாத மாதிரி ஓதுறாங்களான்னு பாரு. சிம்பிள் டெஸ்ட்டே நீ செய்யல, நீ சேனல்ல ஒளிபரப்பு. இவர்கள் எல்லாம் முஸ்லீம்கள், அதை நிரூபி. ஒரு 100 பேரை அழைச்சிட்டு வந்து சேனல்ல அதை செய்ய மாட்டாங்க, அதை செய்ய முடியாது. இதை நீ சொல்லிட்டு நாங்களே பாதுகாத்து வச்சிருக்கக்கூடிய, நீ சொல்லியல்ல, நாங்களே பாதுகாத்து வச்சுக்கிறோம். எது எங்களுடைய கராத்து முறைமைகள் என்னென்ன, எப்படி குர்ஆன் தொகுக்கப்பட்டது, இந்த அறிவிப்புகளை நாங்கள் எப்படி அணுகிறோம், அதுக்கு பிறகு அதை பேசுவோம். அதில் ஏதாவது ஒன்று இன்றைக்குள்ள குர்ஆனில் எஃபெக்ட் ஆகிருக்குதா? எஃபெக்ட் ஆகல. இன்றைக்குள்ள குர்ஆன் எடுத்து நீ பெறட்டு, ஏதாவது ஒன்று எந்த ஒரு பிரச்சனையா இந்த குர்ஆனில் இருக்குதா? இல்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், முஸ்லீம்கள் எழுத்தில் உள்ள மாதிரி ஓத மாட்டாங்க. எழுத்துல நம்ம அரபு படிக்கிறோம், அரபு படிக்கிறதும் குர்ஆனை படிக்கிறது உண்டா? இல்லை. குர்ஆன் ஓதி தாலீமுல் குர்ஆன் கொடுக்குற என்ன செய்கிறோம், குர்ஆனை எப்படி ஓத வேண்டும் என்று தனியாக என்ன செய்கிறோம், படிப்பிக்கிறோம். இந்த படிப்பித்தல் எல்லா இடத்திலும் ஒன்றுதான், எல்லா இடத்திலும் ஒன்றுதான் என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். எனவே குர்ஆன் என்பது இன்னும் சகோதரர்கள் ஒரு புதிய ஒரு முக்கியமான ஒரு தகவல் நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது இது பொதுமக்களுக்கு பொதுவாக தெரியாதது. அல் குர்ஆன் என்னென்ன எழுத்து அடிப்படையில் அல்ஹம்து எழுதப்பட்டிருக்குது, என்னென்ன எழுத்து அடிப்படையில் சூரத்துல் பக்ரா எழுதப்பட்டிருக்கு எழுத்தில் எழுதி வச்சுக்கிறாங்க. அல்ஹம்து சரியா, இது அலிஃப் இருக்கும், லாம் இருக்கும், ஹா இருக்கும், மீம் இருக்கும், தாயல் இருக்கும். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜல் கைதஹும் ஃபீ தத்லீல் வ அர்ஸல அலைஹிம் தைரன் அபாபில் அல தர்மிஹிம் பி, அதாவது லீலாஃபி குரைஷ், லீலாஃபி குரைஷ் எடுங்க. இப்போ லீலாஃபி குரைஷ்ல ஈலாஃபிஹிம் என்ற இடத்துல பாருங்க யா இருக்காது, ஆனால் நம்ம ஈலாஃபின்னு தான் ஓதுவோம். இந்த இடத்துல யா இருக்காதுன்றது எழுத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதாவது யா இல்லைன்றது ரெண்டாவது, தனி புக்ஸ் இருக்கு வேற. எப்படி இந்த இடத்துல யா இருக்க கூடாது இப்படி, அதாவது யா இருந்தாலும் எங்களோட ஓதல் மாறாது, யா இல்லாட்டியும் ஓதல் மாறாது. யா இல்லை என்றதை என்ன செஞ்சுக்குது, நம்ம எழுதி பாதுகாத்து வச்சுக்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நீதியான ஆய்வாளர்கள் அல்ல, அப்போ குர்ஆனை தவறான முறையில் அணுகுகிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த அன்புள்ள சகோதரர்களே, மோசமாக குர்ஆனை பயன்படுத்துவதற்கு இவங்க யூஸ் பண்ற இந்த முக்கியமான ரெண்டையும் சொல்லி இன்னும் கடைசி ஒரு பகுதியை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். என்ன அப்படி என்று சொன்னால், சொர்க்கம். குர்ஆன்ல சொர்க்கத்தை பற்றி வர்ணனை வருமே, இந்த சொர்க்கத்தை பற்றி வர்ணனை எப்படி அணுகுவாங்க? என்ன குர்ஆன் வந்து ஹூர்லின்களை வர்ணிக்கிறதும், அங்கே என்னது பழங்கள் தின்றதுன்றதும், குடிக்கிறன்றதும், தேன்பானியும், அதுவும் இதுவும் சாராயமும், இப்படி எல்லாருக்கும் ஒரு நக்கலாக என்ன செய்வார்கள். அதை வந்து நீங்கள் கிறிஸ்தவர்களுடைய இதில் என்ன செய்யலாம், பார்க்கலாம். என்ன சாராயம் குடிப்பாங்களாம் சொர்க்கத்தில் பாருங்கள். குர்ஆன் சாராயத்துக்கு என்ன செய்கிறது, ஆர்வம் ஊட்டுகிறது என்று சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, விமர்சிப்பார்கள். அப்போ உண்மையிலேயே இவர்கள் உள்ளத்திலிருந்து தான் சொல்கிறாங்களான்னா பார்க்க முடியவில்லை. காரணம் என்னன்னு சொன்னால், அவர்கள் சொர்க்கத்தை எப்படி நம்புறாங்க தெரியுமா? அது ஆத்மீக சந்தோஷம்னு நம்புறாங்க, ஆன்மாக்கான சந்தோஷம். சொர்க்கம் வந்து இப்போ நாங்கள் எப்படி மெட்டீரியலாக அனுபவிக்கிறோமோ அப்படி இல்லை, மாத்திய நல்ல சடரீதியாக அனுபவிக்கிறது இல்லையா, ரூஹுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம். அதனால அவங்க அப்படி சொர்க்கத்தை நம்பி இருப்பதனால் நமது சொர்க்கத்தை எல்லா பகுதியும் என்ன செய்வார்கள், விமர்சிப்பார்கள். அவங்ககிட்ட அப்படி இல்லை, அவங்ககிட்ட குடிக்கிறது, தின்றது, தூங்குறது, ஒரு மனைவிமார்கள், இதெல்லாம் அந்த பகுதியெல்லாம் இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, இந்த சொர்க்கத்துக்காக ஒருத்தர் செயல்படுவானா, இந்த சொர்க்கத்துக்கு செயல்படுவானா? எது உங்களோட ஆத்மீக சந்தோஷம் தான். அங்கே தின்ன மாட்டீங்க, குடிக்க மாட்டீங்க, தூங்க மாட்டீங்க, பறக்க மாட்டீங்க, கல்யாணம் முடிக்க மாட்டீங்க, புள்ள குட்டியெல்லாம் காண முடியாது. இது சொர்க்கமானு கேட்டேன், இது சொர்க்கமானு கேட்டேன். குர்ஆன் அன்புள்ள சகோதரர்களே, சொர்க்கம் என்றது மனைவி இருக்கணும், பிள்ளைகள் இருக்கணும், மனிதன் ஆசைப்படக்கூடிய எல்லா விஷயம் உனக்கு இருக்குன்னு சொல்லணும். அதான சொர்க்கம். இதில் என்ன பிரச்சனையை கண்டாங்கன்னா, மக்களை அதாவது அறிவுபூர்வமாக பேசுகிறத என்ன செய்யணும்னு சொன்னால், உங்களோட அறிவுபூர்வமாக பேச வருகிறேன், நான் ஃபஸ்ட்டுக்கே அழுதுட்டு வரக்கூடாது. என் வாழ்க்கையில் என்னென்ன பாதிப்பு நடந்ததுன்னா 5 நிமிஷம் பேசுனீங்கன்னா உங்களோட அறிவுபூர்வமாக பேசவும் இயலாது, உங்களை எதிர்கொள்ள உங்களுக்கு இயலாது. என்ன ஏன் அவர் தான்டா அழுகிறார், நான் எப்படி பேசுறது? அறிவுபூர்வமாக பேசுகிற என்ன செய்யணும்னா, உணர்வெல்லாம் ஒரு சைட்டில் வச்சிடணும், சரியா பிழையா இதான் நிற்கணும். அதனால தான் காதியா இருக்கிறவர் என்ன செய்யக்கூடாது, அவர் காதி வந்து லா யஹ்குமு பி இல்மிஹின்னு சொல்வார்கள், அவருடைய அறிவை கொண்டு காதி தீர்ப்பு சொல்லக்கூடாது. அவர் ரோட்டில் போக்குள்ள கொலை செய்கிறத கண்டாரு, இப்போ நீதிபதி அவர் உட்கார்ந்துட்டு நான் கண்டேன் அதனால் நீ கொலை செய்தாருன்னு சொல்லக்கூடாது. என்ன காரணம், சாட்சியவே பேசி, இல்லாட்டி நீ உணர்வை விட்டுட்டு போக வேண்டியதான். இதுதான் இயல்பு. எனவே உணர்வு பூர்வமாக யாரோ ஒருத்தர் அன்னைக்குன்னா நீங்கள் வாயை மூடிடுங்க, ஏன் அங்கே அறிவு பேச இயலாது, அவன் தான் அழுது கண்டிக்கிறானே. அழுதுரைக்கின்றவர் எப்படி அறிவு பேச, இப்படி மக்கள் அணுகக்கூடாது. சாராயம் உள்ளதெல்லாம் சொர்க்கமா அப்படின்ற, சாராயம் இல்லாத சொர்க்கம் இல்லைன்னு யார் சொன்னது உனக்கு? என்ன பிரச்சனை உனக்கு? சாராயம் சொர்க்கத்துலேருந்து என்ன பிரச்சனை? அதை குர்ஆன் எப்படி சொல்லுது?
அதில் போதை கிடையாது என்று குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ எனவே சொர்க்கம் நரகம் சம்பந்தமாக என்னது அதை இன்னொன்று சொல்வார்கள் என்ன சொன்னால் என்னது, அதாவது இந்த அழகான பெண்கள் இருப்பார்கள், கவர்ச்சியான பெண்கள் இருப்பார்கள் என்ற குர்ஆன் வசனம் எல்லாம் வருது. இதெல்லாம் காட்டி இவங்களுக்கு அந்த மாதிரியான இந்த சிந்தனை இல்லாத மாதிரியும் விளங்கிட்டா அந்த மாதிரி சொர்க்கம் இப்படியெல்லாம் சொர்க்கம் ஆர்வம் ஊட்டணுமா, அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் மோசமான வார்த்தைகளை சொல்லி பெண்களுக்கு அங்கே பங்கே கிடையாது, பெண்களுக்கு அங்கே பங்கே கிடையாது. சுப்ஹானல்லாஹ், குர்ஆனை படிச்சுட்டா பேசுகிறாங்க அவங்க இல்லை, குர்ஆனை அவர்கள் படித்திருந்தால் பெண்களுக்கு பங்கே கிடையாதுன்றது எவ்வளோ பொய் என்றது என்ன செய்யலாம். ஒரு பெண்களை பற்றி கூடுதலாக பேசுகின்ற இந்த உலகத்தில் உள்ள ஒரே வேதம் இஸ்லாம் மட்டும்தான். வார்த்தை அல்ல, வசனம் அல்ல, உண்மை. சூரத்து நிசா பெண்கள் காட்டுவீங்களா? அகௌரவம் நினைக்கக்கூடிய வேதம். சூரத்து மரியம் பெண் காட்ட முடியுமா? திருமண சட்டங்கள் கூட பல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு வேதம் இது. உதாரண மூமின்களுக்கு யாரு? 2 பெண்கள், 2 பெண்கள். அப்படிப்பட்ட ஒரு குர்ஆன்ல இருந்துகண்டு சும்மா என்னது ஏதாவது மக்களை ஏமாற்றுவதற்கு அப்படி பேசுவதை நம்ம என்ன செய்ய பார்க்கிறோம். அதுவும் கவலை என்ன தெரியும், இந்த அறிவுபூர்வமாக அணுகிற பேரில் போய் நிற்கிறாங்களே அவர்கள் முடியவில்லை அவர்களால். அன்புள்ள சகோதரர்களே, அவங்க நீதியாக பேசுவாங்க நம்ம எதிர்பார்க்கிறோம், முடியவில்லை. அடுத்ததாக என்னன்னு சொன்னால், கடைசியாக அன்புள்ள சகோதரர்களே, இதில் நீங்கள் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால், இந்த குர்ஆனை யார் யாரெல்லாம் நீதியாக அணுக முற்பட்டார்களோ, படிக்க முற்பட்டார்களோ, வாசிக்க முற்பட்டார்களோ, அவர்களெல்லாம் சிலர் மோத முற்பட்டார்களோ, ஆனால் அவர்கள் உள்ளத்தில் நீதி இருந்ததோ, அவர்களுடைய இறுதி முடிவு என்ன? 2ல் உண்டு. ஒன்றில் இஸ்லாம், அல்லது இஸ்லாம் இறைவனது மார்க்கம். நான் இஸ்லாத்துக்குள்ள வரல, ஆனால் இஸ்லாம் என்னது? இறைவனது மார்க்கம். இதில் முஸ்லீம்கள் அடிப்படையில் பொதுமக்களாக இருக்கக்கூடிய சிலவங்க உணர்வு பூர்வமாக இஸ்லாத்துக்கு வராதவன் இல்லாதவனெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க தான். அதை எடுத்து காட்டி பார்த்தீர்களா? முஸ்லீம்கள் சும்மா தாங்களே ஏமாற்றிக் கொள்றாங்கன்னு சொல்கிறாங்க. உதாரணமாக அந்த ஐன்ஸ்டைன் யூனிவர்சிட்டியில் ஒருத்தர் வந்து இந்த விவாகரத்தை ஆய்வு செஞ்சு இஸ்லாத்துக்கு வந்தார்னு சொன்னாங்க. அப்படி ஒரு ஆளே உலகத்தில் என்னது இல்லை. எது? ஐன்ஸ்டைன் யூனிவர்சிட்டியில் ஒருத்தர் வந்து விவாகரத்தை ஆய்வு செஞ்சு பார்த்தாராம். புள்ள வந்து என்ன ஒரே மாதிரி இருந்துச்சாம். அதான் பார்த்தேன் 3 மாதம் இதாயிக்கா தான் என்னது இதுக்கு காரணம். அதெல்லாம் ஒரே மாதிரி வந்திருக்கு. யார் சொன்னது அதுக்கு? இப்படி குர்ஆனும் சொல்லலை, அப்படி ஒரு ஆளும் உலகத்தில் இல்லை. இப்படி குர்ஆனும் சொல்லலை, அப்படி ஒரு ஆளும் என்னது உலகத்தில் இல்லை. அதே போல் மாரிஸ் புக்கேல் வந்து ஃபிரௌனுடைய பொடியை வச்சு என்ன செஞ்சார்? ரிசர்ச் பண்ணி குர்ஆன் வந்து என்ன ஃபிரௌனுடைய பொடியை பாதுகாத்திருக்கிறேன் குர்ஆன் சொல்லுது அப்படின்னு சொல்லி அவர் இஸ்லாத்துக்கு வந்ததை ஒரு கதையை சொல்லுவாங்க. விளங்கிட்டா? அந்த கதைக்கு மாரிஸ் புக்கேல் எந்த புத்தகத்தில் என்னது ஆதாரம் இல்லை. அது ஆரம்பமாக நாங்கள் தமிழில் மொழிபெயர்த்து போது பார்த்து வராங்க. நம்மளது சகோதரர்கள் யாரும் உணர்ச்சி வசப்பட்டு என்னது ஏதாவது இஸ்லாத்துக்கு வரவங்க போதுமான அளவு கேட்கிறாங்களே, பொய்க்கா கொஞ்சம் பேர் இஸ்லாத்துக்கு வர வைக்கணுமா? அதனால் இல்லை இடத்துல நம்ம இல்லைன்னு சொல்லிடணும். அது நமக்கு நாங்களே எங்களை ஏமாற்றிக்கொள்ளக்கூடிய விஷயம். இப்படி சில விஷயங்கள் முஸ்லீம்கள் அடிப்படையில் ஆர்வம் எலிட்டில் என்ன செய்வார்கள்? அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். யார்? நீல் ஆம்ஸ்ட்ராங் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். சந்திரனில் வச்சு அதான கேட்டாங்கன்னு சொல்லி இப்போ சந்திரனுக்கு போனான்னு டவுட்டில் இருக்கிறாங்க. அப்போ எந்த வீட்டு அதான கேட்டிருப்பார் அவர்? விளங்கிட்டா? அப்போ அதெல்லாம் வந்து சும்மா என்ன செய்யறது சொல்றது. அந்த சந்திரனில் வச்சு அதான கேட்டானா உடனே அவர் இங்கே வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். சந்திரனில் அதான் போகிறேன் யார் சொன்னது? எங்கேயா குர்ஆன் ஹதீஸ்ல இருக்குதா? இல்லை. விளங்கிட்டா? அப்போ நாங்களே என்ன செய்யக்கூடாது? ஏமாற்றிக்கொள்ளக்கூடாது. நாங்களே ஏமாற்றிக்கொள்வதற்கு ஆதாரம் நம்ம தேவையில்லாமல் ஒன்று முன் வச்சு அது இல்லைன்னு ஒருத்தனை திருடாத ஒருத்தனை திருடுன்னு சொல்றீங்க. அவன் வந்து கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணிட்டானுவீங்களே திருடன் இல்லை, நீங்கள் யாரு? பொய்யன். இது தேவையா? அவன் திருடன் இல்லைன்னு மட்டும் நிரூபணமான பரவாயில்ல, நீங்கள் பொய்யன்னு ப்ரூவ் ஆயிரும். அதனால் இது தேவையில்லாத கதைகள் நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் நம்ம ஆய்வு செஞ்சு தேடி நிறைய விஷயங்களை பார்க்கிற நேரத்தில் உண்மையாக சொல்கிறோம். இந்த கிறிஸ்தவ சகோதரர் சொல்றாங்க முஸ்லீம்கள் தாங்களே ஏமாற்றிக் கொள்றாங்க அப்படின்னு சொல்லி. சில மக்கள், எல்லா பொதுமக்களும் இப்படி இருப்பாங்க, அப்படி எங்கெல்லாம் இருக்கிறாங்க, ஏற்றுக்கொள்றோம். ஆனால் தேடி நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால் உண்மையிலேயே மிக சிறந்த முடிவுகளை காணலாம். இந்த புத்தகம் உதமா அஸ்லமு என்ற புத்தகம் வழங்கிட்டா. இது வந்து அதாவது இஸ்லாத்தை ஏற்ற மகத்தானவர்கள், எம்பசடர்ஸ் எத்தனை பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள்? மலைக்கேள்மா இதை எம்பசடர்ஸ் எத்தனை பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள்? எத்தனை ஸ்போர்ட்ஸ்மேன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள்? விளங்கிட்டா? எத்தனை அரசியல்வாதிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள்? எத்தனை கலைஞர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள்? எத்தனை விஞ்ஞானிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள்? அப்படின்றது பார்க்கலாம். ஒருத்தர் வந்து அதாவது எந்த அளவுக்கு இவங்க வேகமாக போகிறாங்கன்னு சொன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதை மறைக்கிற விஷயத்தில் முஸ்லீம்கள் எதை தெரியாமல் பொய்யா சொன்னாங்களோ அதை எழுதுங்க, அதை விமர்சனம் செய்யுங்க. உள்ளத்தால் நம்ம ஏற்றுக்கொள்ள ரெடி ஆகிக்கிறோம். ஆனால் அதுக்காக வேண்டி எல்லாமே பொய்யன்னு மறைக்கிறதுக்கு என்ன செய்யக்கூடாது? ட்ரை பண்ணக்கூடாது. இது ஒரு இன்றைக்கு உலகம் கண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு உண்மை என்னன்னா, இஸ்லாத்துக்கு வாரது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். இது வரைக்கும் ஒரு கிறிஸ்தவ ஒரு பெரிய ஒரு பிரச்சாரகருக்கு என்னது உலகம் தீவிரவாத பேர் கொடுத்தா இல்லை, டாக்டர் ஜாக்கிர் நாய்க்கு கொடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு தைரியம் இருந்தால் எழுத வேண்டியதானே? விளங்கிட்டா? ஒரு கிறிஸ்தவர் எழுத முடிஞ்சார், இல்லை ஜாக்கிர் நாய்க்கு நீங்கள் அப்படி செய்யக்கூடாது, நீதியாக என்ன செய்யணும், பிரச்சாரம் செய்ய விடணும்னு சொல்லி பாருங்க. உங்களால் அப்படி செய்ய முடியாது, தாங்க முடியாது. அப்போ எனவே தேவையில்லாமல் பொய்யான விமர்சனங்கள் என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. அன்புள்ள சகோதரர், நான் ஒரு முக்கியமான 1-2 பேருடைய செய்தியை சொல்கிறேன். என்னென்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் கேரி மில்லர் என்று சொல்லக்கூடியவர், அதாவது கனடாவை சேர்ந்தவர். இவர் வந்து இங்கே அதாவது தம்மாமில் கிங் ஃபாத் யூனிவர்சிட்டியில் வந்து மெட்ஸ் சம்பந்தமான ஒரு லெக்சரராக இருந்தார் யூனிவர்சிட்டி மாணவர்களுக்கு. இவர் இஸ்லாத்தை தழுவுகிறார்.
இவர் என்ன செஞ்சார்? இஸ்லாத்தை தழுவினார். அவர் தழுவுறதுக்கு அவர் மெயினாக சொன்ன ஒரு முக்கியமான ஒரு குர்ஆன் வசனம் என்ன விஷயம் என்னன்னா, குர்ஆன் சவால் விடுக்குது. அதான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நான் குர்ஆனை பெறட்டுக்குள்ள என்ன நினைச்சேன்னா, கதீஜா ரலியல்லாஹு பற்றி, அலி ரலியல்லாஹு பற்றி, ஃபாத்திமாவை பற்றி ஃபுல் ஹிஸ்ட்ரி என்ன செய்யும் குர்ஆனில் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் அங்கே பார்த்தா அந்த மாதிரியான ஹிஸ்ட்ரி எதுவுமே என்னது குர்ஆனில் காண முடியலை. மாற்றமாக மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி ஹிஸ்ட்ரி, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி ஹிஸ்ட்ரியெல்லாம் நிறைய என்ன செய்து வருகிறது அப்படின்னு என்ன செய்யுது அவர் ஆச்சரியப்படுறாரு. கிறிஸ்தவ ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பல இடங்களில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினதை விட பேசப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஒரு கிறிஸ்தவர் பதில் சொல்கிறாரு. சரி, என்ன ஆய்வு செஞ்சுக்கிறாரு? பைபிளில் ஜீசஸ் என்ற பேர் வந்து எவ்வளோ இடங்கள்ல என்ன செய்யுது? 1000 இடங்களில் வருதுன்னு. இது ஒரு வாதமானு கேட்டேன். ஓண்ட வேதத்தில் 1000 முறை வரது அது ஒரு பிரச்சனையே இல்லை. இன்னொரு வேதத்தில் ஜீசஸ் 20 முறை வந்தாலும் ஆச்சரியம். அதுதான் சப்ஜெக்டிங்க. அதை விட்டுட்டு எந்த வேதத்தில் 20,000 ஓண்ட வேதத்தில் வரத்தான் செய்யும். அதை இன்னொரு வேதத்தில் ஜீசஸை பற்றி வந்திருக்கிறன்றதான் பேச்சு. இப்படி பதில் சொல்வது என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அடுத்த ஒரு முக்கியமான வசனம் குர்ஆனில் ஒன்று எடுத்து காட்டுறாரு. எனக்கு என்னைய பிரமிக்க வைத்த வசனம் அப்படி என்று சொல்லி என்னன்னு சொன்னால், அதாவது வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷை, சூரா அம்பியா 30வது வசனம். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் நாங்கள் நீரிலிருந்து ஆக்கியிருக்கிறோம். உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் நீரிலிருந்து ஆக்கியிருக்கிறோம். எனக்கு ஆச்சரியமாக வச்சு என்ன காரணம் என்ன, சைட்டோபிளாசம் சொல்லி செல்லில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை 80% நீர் தான் ஆட்கொண்டுள்ளது. 80% நீர் தான் ஆட்கொண்டுள்ளது. இதுக்கு அவர்களுடைய பதில் என்ன தெரியுமா? அவங்க ஒரு நபி போனாராம். போன நேரத்தில் பைபிளில் தான் இங்கே சைட்டோபிளாசத்தை பற்றி எப்படி இருக்குது. நம்ம போன நேரத்தில் நீங்கள் வந்து அதாவது இறைவா எங்களுக்கு மக்களுக்கு தண்ணீரை கொடுத்து விடு, தண்ணீர் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. பார்த்தீர்களா, பைபிளும் சைட்டோபிளாசத்தை பற்றி என்ன செய்கிறது சொல்கிறேன் பதில் சொல்லிக்கிறார். இது பதிலாக இது ஒரு ஊருக்கு போனால் தண்ணி தாகம் வந்தால் இல்லாமல் போகும்னு சொல்கிறது நியாயமானது. ஆனால் குர்ஆன் சொல்லலை, எல்லாவற்றையும் தண்ணியிலிருந்து என்ன செய்திருக்கிறோம் ஆக்கியிருக்கிறோம். சில இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டக்கூடியவர்கள் சில வசனங்களுக்கு விஞ்ஞானத்தை தவறாக விளங்கியும் வந்தார்கள், அது இரண்டாவது. ஆனால் ஒருத்தர் சொல்லி என்ன செய்கிறார், அவர் மிச்சம் ஆச்சரியப்பட்ட 2-3 விஷயங்களை அவர் சொல்லி காட்டுகிறார். குர்ஆனிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கப்படுகிறார். எனக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. குர்ஆனிலே அபசவத்தவல்ல, ஒரு குருடர் வந்ததற்காக முத்தை கடுகெடுத்தார். அதே போல என்னது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பைத்தியகாரனும் பொய்யரனும் சொல்றாங்க. ஒருத்தன் பொய்யனா இருந்தா பைத்தியகாரனா இருக்கலன்றார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது காரணம் சொல்ற நேரத்தில் யூடியூப்ல அந்த வீடியோ பார்க்கலாம். ஒருத்தன் பொய்யனா இருந்தா பைத்தியகாரனா இருக்கிறாது. ஏன் பைத்தியகாரனை பொறுத்த வரைக்கும் பொய்யனாக இருக்க இயலாது, அவன் ஏதாவது உளம்புவான். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பைத்தியகாரனாக இருந்தால் ஒரு முக்கியமான சம்பவத்தை சொல்லி காட்டுறாரு. குகையில் அகப்பட்டிருக்கிறாரு. குகையில் அகப்பட்டு ஓடுறதுக்கு தடமாறிக்கிறார். அந்த நேரத்தில் அபூபக்கர்லாம் பயப்படுறாங்க. லா தஹஃப் இன்னல்லாஹ மஅனா, பயப்படாங்க, அல்லாஹ் என்னோடு இருந்து கொண்டிருக்கிறான் அப்படின்ற வார்த்தையை சொன்னது ஒரு புத்திசாலியுடைய பதிலாக தான் இருக்கணும். ஏன் பொய்க்காக நடிச்ச ஒருத்தர் குகையில மாட்டி பட்டிக்கிற டைம்ல எப்படிரா தப்புறதுன்னா யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அவர் அவ்வளோ தைரியமா அல்லாஹ் எங்களோட இருக்கிறான்னு சொல்றாருன்னு சொன்னால் ஒரு லட்சியத்தோடு அவர் என்ன செஞ்சுக்கிறார் இருந்து. எனக்கு இது ஆச்சரியப்படுத்தி என்றார். இன்னொன்று இப்ராஹிம் வந்து மரணிக்கிறார். ரசூலுல்லாஹ் அழுது கண்டிக்கிறாங்க. அந்த நேரத்தில் எது நடக்குது, சூரிய கிரகணம் நடக்குது. அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எதை எதிர்பார்த்த, பொய்யனாக இருந்தால் நவுது பில்லாஹி மின்னா எதை எதிர்பார்த்தார்களோ அந்த எதிர்பார்த்தே நடக்குதே. முஹம்மதுடைய மகன் மரணித்ததுனால தான் இங்கே சூரிய கிரகணம் வந்து நாம அதுதான் சொல்லி தான் போது இன்னொரு 100 பேர் சேர்ந்திருப்பாங்க. அவர் ஓடி வந்து என்ன சொல்றீங்க, இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்ற, இது ஒரு பைத்தியார்ன்ற பேச்சு மாதிரி இருக்கான்னு கேட்கிறார். இது இப்படி ஒரு பேச்சு, ஒரு பெரிய ஒரு புரட்சியை செய்யக்கூடிய ஒருத்தர் பேச்சா இருக்குதா? எப்படி இருக்குது? இப்படி தெளிவாக பேசக்கூடிய கேரி மில்லர் என்றவரை அப்படி ஒருத்தரே உலகத்தில் என்ற ஒருத்தர் வந்து கனடாவில் ஒருத்தர் இருந்தார், அரசியல்வாதி ஒருத்தர். கனடா அரசியல்வாதி இஸ்லாத்தை ஏற்றுக்கல, முஸ்லீம்களையும் எப்படி சொல்லிட்டு இருக்கிறானுங்கிறான். அவரை பற்றி நாங்கள் பேசவே இல்லையே. ஒரே பேரில் உள்ள ஒரு ஆளை கொண்டு வந்து மறுப்பு சொல்கிற நேரத்தில் கூட கொஞ்சம் அவசரப்படாமல் இருக்கக்கூடாதா? இந்த மாதிரியான லெவலில் என்ன நான் இந்த சொல்லப்படக்கூடிய எல்லாத்தையும் கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் ஒப்பிட்டு தான் என்ன செஞ்சேன் வந்து இவங்க என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இதிலெல்லாம் வந்து என்னது ஒரு தவறான ஒரு அணுகுமுறை. இவர் தெளிவாக அதை சொல்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதே போல் அதாவது ஜெஃப்ரி லேங் என்று சொல்லப்படக்கூடியவர், இவரும் அமெரிக்காவை சேர்ந்தவர், ஒரு லெக்சரர். 1954 இவர் இஸ்லாத்துக்கு வருகிறார். அதாவது என்னன்னு சொன்னால், இல்லை 1954 பிறந்தவர். இவர் என்னன்னு சொன்னால் அந்த கன்சாஸ் யூனிவர்சிட்டியில் இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் சொல்றாரு, நான் குர்ஆனை ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிற இடத்துல ஷஅர்து அன்னனி அமாம உஸ்தாதி இல்மின் நஃப்ஸ், உளவியல் சம்பந்தமாக படிப்பிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசிரியருக்கு முன்னால் இருப்பதாக நான் குர்ஆனை உணர்ந்தேன். நான் எதெல்லாம் என் மனசில் இஹ்திலாஜ் ஆகி குழப்பமாக இருக்குமோ அத்தனையும் அது குர்ஆன் என்ன செய்து முன்னாலேருந்து மிர்சாத் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு பேசக்கூடிய ஒரு உணர்வை நான் கண்டேன். நான் பின்னால் தொழுதேன். என் வாழ்க்கையில் நான் பாவத்துக்காக அதை நினைச்சாலும் அழல, எனக்கு வித்தியாசமான ஒரு அழுகை உணர்வு என்ன செஞ்சது வந்தது என்றார். இதெல்லாம் பைபிள் உள்ளவங்களும் சொல்லுவாங்க தான் இந்த வார்த்தையெல்லாம். ஆனால் அது சும்மா உணர்வுபூர்வமாக சொல்கிறது. அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நான் இப்படி அழுதுறதுக்கு பாவமோ அதை இதோ எதுவுமே எனக்கு காரணம் அல்ல. எனக்கு குர்ஆனை படிக்கக்குள்ள குர்ஆன் என் மனதோடு என் உளவியல் பிரச்சனைகளை பேசுவது எனக்கு பெரிய என்ன செஞ்சது ஆச்சரியம். என்ன ஒவ்வொரு வசனத்தை தாண்ட என் உள்ளம் என்ன செஞ்சது தடுமாறியது என்று சொல்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, மாரிஸ் புக்கைல் எங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சவர். ஆனால் ஒரு சின்ன விஷயம், இந்த மாரிஸ் புக்கையில் வச்சு தான் அந்த இதெல்லாம் சொல்லுவாங்கன்னு, அந்த இது
இந்த மம்மீஸை பற்றியெல்லாம் என்ன செய்வாங்க சொல்லலாம். மாரிஸ் புக்கேலை பொறுத்த வரைக்கும் என்னென்னு சொன்னால், மாரிஸ் புக்கேலை பொறுத்தவரை சவுதியில் இருந்தவர் தான். ஆனால் அவர் வந்து இஸ்லாத்தை படிக்க ஆரம்பித்த நேரங்களில் ஆச்சரியப்பட்டார். மாரிஸ் புக்கேல் இஸ்லாத்துக்கு வந்தாரா இல்லையாண்டு அவங்க சொல்கிறாங்க. இஸ்லாத்துக்கு வரலன்னு வச்சுக்கலங்க, நமக்கு அது பிரச்சனை இல்லை. இஸ்லாத்தை பற்றி அவர் என்ன சொன்னார், ஒரு புக்கு போட்டார். என்ன, குர்ஆன் அண்ட் பைபிள் இன் த லைட் ஆஃப் சயின்ஸ், விஞ்ஞான ஒளியில் குர்ஆனும் பைபிள்னு ஒரு புக்கு போட்டார். கிட்டத்தட்ட 40-50 மொழிகளில் வந்திருக்காது. இப்போ 40-50 மொழிகளில் வந்திருக்கு. அதில் அவர் என்ன சொல்கிறார், சில தவறுகளுக்கு வர்ற விளக்கங்கள் அவர் தவறுகள் இருக்கு. ஆனால் அந்த புக்கில் என்ன சொல்கிறாருன்னா, நான் குர்ஆனோடு படிக்க எனக்கு என்ன விளங்கிச்சேன்டா, நான் ஒரு அறிவுபூர்வமான ஒருவரோடு மோதுகிறேன்னு எனக்கு விளங்கிச்சு. அதாவது பைபிளோட ஒருத்தர் மோதுறாருன்னு வைங்களே, அவர் அது நீங்கள் அப்படியெல்லாம் ரிசர்ச் பண்ணக்கூடாது, இதெல்லாம் இன்ஸ்பிரேஷன் முடிச்சிருவாங்க. ஸோ பேச்சு வேலை நான் போயிட வேண்டியதான். ஆனால் இங்கே குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், மோத கிடைக்குது எனக்கு, அதோட மோத கிடைக்கிற ஒரு சப்ஜெக்ட் தானே. அவன் மோத கிடைக்கிற நேரத்தில் நான் பல உண்மைகளை குர்ஆன் ஊடாக என்ன செய்தேன், கண்டுகொண்டேன் அப்படின்னு சொன்னார். இது உலகம் ஃபுல்லாக போச்சா, முடியுமா கிறிஸ்தவர்கள் தாங்க இயலுமா, தாங்கலை. அவங்க இது அறிவுபூர்வமாக எதிர்கொள்ளலை. அதுக்காக வேண்டி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், இவங்க தேடி என்ன யாரை வந்து அதாவது தேடலாம்னு கட்டேசி அவங்க கண்டுபிடிச்சோம் வில்லியம் கேம்பல் இருக்காங்க. அவர் ஒரு புக் எழுதினார், விஞ்ஞான வரலாற்று ஒளியில் அல் குர்ஆனும் பைபிளும் என்று. குர்ஆன் எல்லா வகையிலும் என்னது பிள்ளைன்னு சொல்லி அங்கே ஒருத்தரிக்கிறார், அமெரிக்காவில் ஒருத்தர். அவர் வந்து பெரிய மார்க்க பற்றலாம், அந்த மார்க்க இதெல்லாம் வாழலை, அவர் பெரிய ஒரு அறிவுள்ளவர் இல்லை. ஆனால் அவருக்கு ஒரு ஆசை, இந்த இஸ்லாத்துக்கு என்ன செய்யணும் உதவி செய்யணும். அவர் தடுமாறிக்கிட்ட மாதிரி டாக்டர் ஜாக்கிர் நாயக் என்ன செஞ்சிட்டாரு, கோலம் அடிச்சு, இந்த பாருங்க வில்லியம் கேம்பிள் இப்படி எழுதிக்கார், விவாதத்துக்கு வரணும். அதான் வில்லியம் கேம்பிளோட என்னது விவாதம் என்ன செஞ்சது நடந்தது. அதில் வணங்கிச்சானே வில்லியம் கேம்பிள் என்ன பாடுபட்டாருண்டு வணங்கிட்டா, வில்லியம் கேம்பிள் என்ன பாடுபட்டார் அந்த விவாதத்தை பார்த்து அவங்க தமிழ்லேயே வந்துச்சு. அதில் உங்களுக்கு விளங்கும். அப்போ இறுதியாக தோல்வியில் முடிஞ்சது. ஆனால் உங்களுக்கு மாரிஸ் புக்கேலை அப்படி அழைக்க முடிந்ததா? முடியலை. என்ன காரணம், மாரிஸ் புக்கேலை அழைக்க முடியவில்லை? அப்போ எனவே இஸ்லாம் அவ்வளோ அழகாக அதை நிரூபிக்கிறேன் அர்த்தம். இஸ்லாம் அழகாக அவ்வளோ ஒன்று புரிஞ்சுக்கங்க சகோதரர்களே. சரி, இஸ்லாம் எம்ப்ரியாலஜி கருவியல் சம்பந்தமாக போய் தான் சொல்லுகிறேன்னு என்ன சொல்கிறாங்கடா, கருவியல் எல்லாம் பிள்ளை. இஸ்லாம் வந்து ஆரம்பத்தில் இந்திரிய துளியாக இருந்தது, அப்புறம் அட்டை பூச்சி வடிவில் இருந்தது, அப்புறம் என்னது சதையாக மாறிச்சு, அப்புறம் அப்படி குர்ஆன் சொல்லிட்டு வருது. இந்த மெத்தட்ல எல்லாம் வரல, அது ஓர்டரே வேறன்றாங்க. ஓர்டர் வேறே. 1400 வருஷத்துக்கு முந்தி முதலாவது குழந்தை இப்படி படித்தரமாக வருமென்று அறிவிந்துச்சா? நீ 2வது சப்ஜெக்ட்டுக்கு போ, அது பிழையா சரியா? 2வது 1400 வருடங்களுக்கு முன்னால குழந்தை 9 மாதங்களிலும் ஒவ்வொரு படித்தரங்களை தாண்டி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று அறிவு இருந்துச்சா? பேசிக் அத்வார் அது இருந்துச்சா? இல்லையா? அதுக்கு நீ குர்ஆன் ஒரு அறிவுபூர்வமான ஆளா இதை பாராட்டணுமா இல்லையா? நீ உண்மையான ஆளா இருந்தால் குர்ஆன் எஸ், அது வந்து ஒரு அளவுக்கு என்னது நெருக்கமானது, சில பிழைகள் இருக்கு, அப்படியா நீ சொல்லணுமே. நீ நீதியான ஆள் அல்ல. குர்ஆன் வந்து என்னது, நீ சொல்லக்கூடிய அரிஸ்டாட்டில், பிளேட்டோ இவங்கெல்லாம் வந்து ஆண் குழந்தை பிறக்கணும்னா என்னென்ன விளக்கமெல்லாம் சொல்லிக்கிறான்னு பார்த்தா நீங்கள் என்ன செய்வீங்க, ஆச்சரியப்படுவீங்க. அந்த நேரத்தில் இந்த அல் குர்ஆன் இப்படியான விஷயங்களை சொல்லுதுன்னு சொன்னால் நீ என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் அதை பாராட்டி இருக்க வேண்டும். அதை சொல்லவில்லை என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த விஷயங்கள் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள், அதாவது நிறைய செய்திகள் இது போல, இதில் வந்து கிட்டத்தட்ட 100 லட்சம் பேருடைய அந்த இது தமிழில் இது வரலன்னு நினைக்கிட்டா 100 லட்சம் பேருடைய இதை என்ன செய்யறோம் நம்ம பார்க்குறோம். அன்புள்ள சகோதரர்களே, இவைகளை நான் சொன்னதற்கான காரணம், இஸ்லாத்தை உண்மையில் கிறிஸ்தவ சகோதரர்கள் இந்த இன்ஸ்பிரேஷன் அந்த இதெல்லாம் விட்டுட்டு அறிவுபூர்வமாக மனசு திறந்து நான் ஆய்வு செய்ய போகிறேன். உங்களோட ஈமானை விடாதீங்க, உங்களோட கொள்கையை விடாதீங்க. ஆனால் குர்ஆன் சவால் விடுகிறதா பார்ப்போம், படிப்போம் என்ற அடிப்படை நீங்கள் பார்ப்போம். எப்படி முஸ்லீம்களை தைரியமாக பைபிளை படித்து அதெல்லாம் வசனத்துக்கு வசனம் பிடிச்சி படிச்சுட்டு இருக்கிறாங்களோ அதே மாதிரி குர்ஆன் என்ன செய்யுங்க, படிங்க. படித்து உங்களுக்கு குர்ஆனோ இந்த குர்ஆன் சயின்ஸை சொல்லலைன்னா அது பரவாயில்ல, சயின்ஸுக்கு முரணாக ஏதாவது சொல்லிக்கான்னு உங்களுக்கு என்ன ஒரு நிரூபிக்க முடியுமாக இருந்தால், உண்மைக்கு முரணாக, மக்களுடைய உணர்வுகளுக்கு முரணாக, இயல்புக்கு முரணாக குர்ஆன் பேசுகிறேன் என்று நிரூபிக்க முடியுமான்னு குர்ஆன் சவாலை அழைத்து கொண்டிருக்கிறது. யாராலும் இதுவரைக்கும் முடியவில்லை. ஒரு சூரத்தை அடிச்சுட்டு மக்களுக்கு விளைவிடுவதற்கு கூட என்ன செய்யலை, முடியவில்லை. எனவே அல் குர்ஆன் தன்சீலும் இறைவனிடம் இருந்து வரக்கூடிய என்னது, அதாவது ரப்பில் ஆலமீன் சர்வலோக இறைச்சகனுடைய வேதங்களில் உண்டு என்பதில் எந்த விதமான சந்தேகங்கள் இல்லை. பைபிளை உங்களுக்கு இறை வேதம் என்று நம்ப முடியும் என்றால் குர்ஆனை அதைவிட இறை வேதம் என்று நம்ப முடியும் என்பதை தான் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.